Shalom to all of you. We welcome you for our third session. ஷலோம் உங்கள் அனைவரையும் இந்த மூன்றாவது பாகத்தை நம்ம வரவேற்கிறோம். It's so wonderful to see all of you are gathered because it shows how hungry you are to find out on the gifts of the Holy Spirit. இன்றைக்கு மறுபடியுமாக நீங்கள் ஒன்று கூடியிருப்பது பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படியாக நீங்கள் பசி தாகமாக இருக்கிறீர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாடுவதற்கு. Okay, and spiritual gifts enable one to fulfill a specific function in your ministry. It helps you to function well for your ministry. வரங்கள் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய வரங்கள் நாம் கிறிஸ்துவனாக சரியாக செயல்பட நம்மளுக்கு அனுமதிக்கிறது. It is a gift given by the Holy Spirit. இந்த வரங்களானது பரிசுத்த ஆவியினால் பெற்றுக்கொள்கிறோமா? But it's us as believers to able to find out and to able to function well on that. இந்த காரியத்தை நாம் கண்டுபிடித்து ஆராய்ந்து இதில் சரியாக செயல்பட வேண்டும் கிறிஸ்துவாக இருக்கிற நாம். And the Bible says we have to desire for these gifts. வேதாகமம் சொல்லுகிறது நாம் இந்த காரியத்துக்கு நம்ம இந்த வரங்களுக்கு நாம் ஆசைப்பட வேண்டும் வாஞ்சிக்க வேண்டும். In this third session is going to be very interesting. You will find out whether this gift still function or it's gone, it's finished. இந்த மூன்றாவது பாகத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக இது இன்னும் செயல்பட முடியுமா அல்லது இந்த வரமானது முடிந்து விட்டதா என்று நாம் பார்க்க போகிறோம். So please have your notebooks and your Bible and let's take down notes and really enjoy this study. At the same time, ask the Spirit of God to move wherever you are seated. Ask the Spirit of God to move your heart to hunger for Him more. அதாவது உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், குறித்த புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சில காரியங்கள் முக்கியமான காரியங்களை போதிக்கப்படும், அந்த காரியத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் இருக்கும் இடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். ஆண்டவர் இன்னும் அதிகமாக பசி தாக்கத்தை நமக்குள்ளாக ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி. Let us pray. Let us also pray for the servant of God who is going to deliver this teaching, Pastor Anarajan. We're going to pray for God's anointing upon him and at the same time the Spirit of God to touch all of us. ஜெபிப்போமாக. இன்றைக்கு போதனை கொடுக்க போகிற நம்முடைய போதகராகிய ரெவரண்ட் ஆனந்தராஜனுக்காக நம்ம ஜெபிப்போம். அது மட்டுமல்லாமல் கேட்கிற நமக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும் என்று நாம் ஜெபிப்போமாக. To interpret for Pastor Anil will be Pastor Gideon today. இன்றைக்கு நமக்கு மொழிபெயர்க்க பாஸ்டர் கீடியன் அவர் இருக்கிறார். So we're going to pray for him as well. அவருக்கும் நாம் ஜெபிக்க போகிறோம். Let us bow our heads before the Lord. ஜெபிப்போமாக. Father in heaven, we thank you, we exalt you, we magnify you. பரமபிதாவே உம்மை நன்றி செலுத்துகிறோம், உம்மை நாம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Father, what a privilege, what an honor that we have today to sit and to listen to your word. ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்க எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்குது இன்றைக்கு நமக்கு கொடுத்த இந்த தருணையானது. Father, let us not only be hearers of your word but also doers of your word, God. உம்முடைய வசனத்தை நாம் கேட்கிற ஆட்கள் மட்டுமல்லாமல் அதை அபியாசிக்கிற அது செயல்படுகிற ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, I pray that you will strengthen your church to arise in a greater way, in a greater measure, Lord. ஆண்டவரே உம்முடைய சபையானது இப்படியாக நீர் பலப்படுத்தி இன்னொரு கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Holy Spirit, it is you who distribute these gifts to us and we hunger and we wait for these gifts. பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட வரங்கள் நீர்தான் தருகிறீர். அப்படியாக நாங்கள் பசி தாகத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம் அப்பா. We truly want to experience your spirit to move in our lives. மெய்யாலுமாக உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய அசைவதில் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். So the church will function to the greatest ability. அப்பொழுது சபையானது இப்படியாக அது திராணிக்குள்ளாக செயல்பட எங்களுக்கு நீர் பலப்படுத்தும். Father, we lift up your servant Pastor Anil into your hands. உம்முடைய ஊழியக்காரரை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. I thank you, Lord, for the time, the effort. Lord, I thank you for the time that he has spent to discover great things and to release it to the body of Christ. நேரத்தை எடுத்து இப்படியாக அநேக காரியங்களை கண்டுபிடித்து அது ஒன்று சேர்த்து இந்த இடத்தை நமக்காக போதிக்கிற அவரை நீர் ஆசீர்வதியும். Father, we pray for your anointing over your servant. உம்முடைய ஊழியக்கார மேலாக ஒரு அபிஷேகம் பாய்ந்து ஓடுவதாக. Let the teaching demonstrate your power, Lord. ஆண்டவரே இந்த போதனையானது உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தட்டும். We also want to lift up Pastor Gideon who's going to interpret for him. பாஸ்டர் கீடியன் கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. Lord, I thank you, Lord, everything will be smooth. The technology, everything will be smooth, Abba Father. எல்லா காரியத்திலும் தொழில்நுட்பத்தில் எல்லா விஷயத்திலும் ஆண்டவரே எல்லாமே சரியாக போக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். Once again we give you all the glory and praise. மறுபடியும் உமக்கே எல்லா மகிமையை செலுத்துகிறோம். In Jesus name we ask him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. And everybody say எல்லாரும் சொல்லுவோமாக amen. Amen. Let's put our hands together. I know you're muted. Let's put our hands together and invite the servant of God, Pastor Anil. கரங்களை தட்டி நம் இரு ஊழியர்காரரை வரவேற்போமாக.
Shalom, it's good to connect with you. I pray for God's blessing to be upon you. ஷாሎም. இந்த மாலை வேளையில உங்களோடு இணைந்திருப்பது சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது இருக்கும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். This is the third session that we're doing on the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அல்லது ஞான ஸ்நானம் என்று சொல்லி மூன்றாவது பகுதிக்கு நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம். In the first two sessions, we saw on the what, why, and how of the baptism of the Holy Spirit. ஒரு சில பகுதியில் நீங்க பார்க்கும் பொழுது என்ன, எப்படி, எப்பொழுது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்த்திருந்தோம். In this session, we want to look at, is the baptism of the Holy Spirit and the gifts of the Holy Spirit like prophecy and tongues and all other gifts, have they ceased? இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது நாம் என்னத்தை பார்க்க போறோம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அல்லது ஞானஸ்தானம் அல்லது வரங்களை பார்க்கும்போது ஒரு நிற்பாட்டம் அல்லது நிறுத்திவிட்டதா என்று சொல்லி பார்க்க போகிறோம். Some Christians believe that this was only for the apostles or only for the first century church, and therefore the gifts are no longer available today. They have ceased. சில ஆட்கள் நம்புகிறார்கள் இது வெறும் அப்போஸ்தலருக்குரிய காரியம் அல்லது முதல் நூற்றாண்டிலே சபைகளுக்கு வந்த ஒரு காரியம் அல்லது அவர்களுக்கு அவசியமான காரியம். இன்றைக்கு பார்க்கும்போது இந்த வரங்கள் நிப்பாட்டி விட்டது, இனி நடைபெறவில்லை என்று சொல்லி சொல்லுகிறார்கள். Now some believe the gifts are continuous. It's still available today for all Christians. Some believe that the gifts are still available. They are continuous and available for all Christians today. சில ஆட்கள் என்ன நம்புகிறார்கள் என்று சொன்னால், அந்த வரங்கள் இன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் நமக்கு இருக்கிறது, அதே சமயத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்புகிறார்கள். Now I believe the gifts of God are continuous. They are still available today for all Christians who believe and who want to accept or receive these gifts. நான் விசுவாசிக்கிறேன், எந்த கிறிஸ்துவர்கள் எல்லாம் இதை குறித்து விசுவாசிக்கிறார்களோ அல்லது இன்னும் இந்த வரங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ ஆகியால இந்த காரியம் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது, தொடர்ச்சியாக தான் இருக்கிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். In this session, I want to do a defense of the charismata. Charismata, the Greek word for spiritual gifts. இந்த சாயந்திர வேளையிலே பார்க்கும்போது கரிஸ்மாத்தா என்று சொல்லும்போது கிரேக்க மொழியிலே ஆவிக்குரிய வரங்கள், இதை குறித்துதான ஒரு வாதம் அல்லது ஒரு நம்ம இதை பாதுகாக்கும்படியாக தற்காக்கும்படியாக ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். Now, like the two previous sessions, we will keep the session about 1 hour of teaching, and then at the end, we want to spend some time praying for you. கடந்த 2 பாடங்களை போல 1 மணி நேரம் இப்படியாக நம் பாடத்துக்குள் கடந்து செல்வோம். பின்பு அதற்கு பிறகு ஒரு 15 நிமிஷம் உங்களோடு சேர்ந்து நாங்களும் ஜெபிக்க போகிறோம். Let's turn to James chapter 1 verse 17. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். Okay, and you will hear the reading in the English and in the Tamil. James 1:17. தமிழிலும் ஆங்கிலத்தில் நமக்கு வாசிக்கப்படும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். Every good and perfect gift is from above, coming down from the Father of the heavenly lights, who does not change like shifting shadows. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. Every gift that God gives, it is good, it is perfect. ஆண்டவர் கொடுக்கிற எல்லா வரங்களை பார்க்கும்போது அது நன்மையாக இருக்கிறது, அதே சமயத்துல பரிபூரணமாகவும் இருக்கிறது. Every gift. எல்லா வரங்களும். We don't find categories of gift. Every gift that comes from God, it is good, it is perfect. வரங்களை பார்க்கும்போது இது என்று சொல்லி நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனாலும் எல்லா வரங்களை பார்க்கும்போது நன்மையாகவும் பரிபூரணமாகவும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். The gift of salvation, it is good, it is perfect. ரட்சிப்பின் இந்த காரியத்தை பார்க்கும்போது அது பரிபூர்ணமாக இருக்கிறது, அது நன்மையாக இருக்கிறது. Which includes the gifts of the Spirit, like prophecy, like tongues. All the gifts of the Spirit are gifts given by God, and they are good and they are perfect. ஆவிக்குரிய வரங்களை பார்க்கும் உதாரணத்துக்கு அந்நிய பாஷையில் பேசுகிறது அல்லது அபிஷேகம் பண்ணப்படுவது, இது எல்லாத்தை பார்க்கும் பொழுது எல்லாம் நன்மையாகவும் பரிபூர்ணமாக ஆண்டவரிடத்திலிருந்து வந்த இந்த காரியமாய் நாம் கவனிக்கிறோம். Some like to exalt a certain gift above another gift. சில ஆட்களை பார்க்கும்போது ஒரு வரத்தை காட்டில் இன்னொரு வரத்தை மேன்மையாக பேசுவார்கள். But I want to tell you, James 1:17 tells us,
every gift from God is good and it is perfect. ஆனாலும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், யாக்கோபு 1:17 வசனத்தின்படி நீங்கள் பார்க்கும்போது எல்லா வரங்களும் ஆண்டவர் கொடுத்த எல்லா அபிஷேகங்களும் அது நன்மையாகவும் பரிபூர்ணமாகவும் இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. Including the charismata, the gifts of the Holy Spirit. கரிஸ்மாத்தா ஆவிக்குரிய வரங்களை பார்க்கும் பொழுதும் அல்லது ஆவிக்குரிய அபிஷேகத்தை பார்க்கும் போதும் இது பரிபூர்ணமாக காணப்படுகிறது. Now the gifts of the Holy Spirit is given by God. The question is, has God taken away his gifts? பரிசுத்த ஆவின் வரங்களை பார்க்கும்போது ஆண்டவரால் நமக்கு ஈவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேள்வி என்னவெனில், இந்த வரங்கள் மீண்டுமாய் மீட்டுக் கொள்ளப்பட்டு விட்டதா? Did God give gifts and then took back those gifts? ஆண்டவர் இந்த வரங்களை கொடுத்து மீண்டுமாய் அவர் எடுத்துக்கொண்டாரா? If someone were to give you a gift and then took back the gift, how would you feel? ஒரு நபர் உங்களுக்கு ஒரு பரிசை அளித்து விட்டு பின்பு அந்த பரிசை வாங்கி கொண்டு போய் விட்டார் என்று சொன்னா உங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? What do you think of that person? அந்த நபரை குறித்து நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? Don't you think it is very embarrassing as well as very rude to give a person a gift and then to take it back again? இதை பார்க்கும் பொழுது ரொம்ப அவமானமும் அதே சமயத்துல இது மோசமான காரியமா அல்லது பரிசை கொடுத்து நம்மள்ட்ட எடுத்துட்டு போயிட்டாங்களோ என்று சொல்லி நீங்க யோசிக்க மாட்டீங்களா? Are the gifts of the Spirit on loan or were they given as a gift? இந்த பரிசுத்த ஆவின் வரங்களை பார்க்கும்போது ஒரு லோனை போல நமக்கு கொடுக்கப்பட்டதா அல்லது ஒரு வரமாக ஒரு பரிசாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? Let's read Romans 11:29. ரோமர் 11:29 வசனத்தை நாம் வாசிப்போமாக. For God's gifts and his call are irrevocable. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பு மாறாதவைகளே. Now, this is the principle of God. இதுதான் ஆண்டவருடைய கோட்பாடு. Listen very carefully to the verse that we have read. This is God's principle. இந்த வசனத்தை வாசித்த நாம் இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்மையாய் கவனிப்போமாக. இதுதான் நம்முடைய தேவனுடைய கோட்பாடு. God's gifts and his callings are irrevocable. He will not take it back. ஆண்டவருடைய வரங்களும் அழைப்பும் இப்படியாக அது மாறாதவைகள், அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். Which tells me, if God gives us a gift, it is permanent. He's not going to take it back. இது என்ன எனக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு காரியத்தை பரிசாக நமக்கு கொடுப்பார் என்று சொன்னால் அது நித்தியமான ஒரு காரியம். அவர் மீண்டுமாய் அதை மீட்டுக் கொள்ள மாட்டார். Now, the book of Romans, the first 8 chapters, Paul deals with the theological aspect of his teaching. ரோமர் 1 8 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் பவுல் கற்றுக் கொடுக்கிறதான இறையியலின் பகுதியினை அதிலே போதிக்கிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். Chapters 12 to 16 is the practical part. 12 பார்க்கும் பொழுது நடைமுறைக்கு வேண்டிய காரியங்களை குறித்து அவர் பேசுவார். Chapters 9, 10 and 11, he will deal with the question of, does Israel still have a place in God's plan of salvation? அதிகாரம் 9, 10, 11 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இஸ்ரவேலுக்கு பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய திட்டத்தில் இன்னும் ரட்சிப்பின் திட்டம் இருக்கிறதா என்று சொல்லி அவர் அங்கே வாதிப்பார். It seems that the gospel was going more towards the Gentiles. The Gentiles seem to be more receptive of the gospel, but Israel as a nation seems to have rejected the Messiah. I'm talking about Israel as a nation. இதை பார்க்கும்போது இஸ்ரேல் ஒரு சமுதாயமாக அல்லது தேசமாக பார்க்கும் பொழுது இந்த சுவிசேஷமானது இப்படியாக புறஜாதிகள் மத்தியில் அதிகமாய் போய்கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் அவர்கள் இலகுவாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இஸ்ரவேலருக்கு யூதர்களுக்கு இந்த காரியம் போகிறதா, அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்று சொல்லி இதை பார்க்கிறோம். So the question arises, what has happened to Israel? Has God let go of Israel? Is Israel finished? That's the question that will rise up. கேள்வி எழும்பும் என்று சொன்னால் என்ன கேள்வி என்று சொன்னால், ஆகையினாலே ஆண்டவர் இப்பொழுது இஸ்ரவேலை மறந்து விட்டாரா அல்லது கைவிட்டு விட்டாரா என்று சொல்லி நமக்கு கேள்வி எழும்பலாம். This is where Paul will quote, God's gifts and God's calling are irrevocable. இங்கேதான் பவுல் அடிகள் இப்படியாக நமக்கு சொல்லுவார், ஆண்டவர் கொடுக்கிற வரங்களும் அவர் அளிக்கிற அழைப்பும் அது அளிக்கப்பட முடியாத அல்லது மீண்டுமாய் மீட்டுக் கொள்ள மாட்டார் என்று சொல்லி அவர் சொல்லுவார். Now this is a very comforting verse, and this verse tells me God's gifts are not taken back. God does not take back his gifts.
இது நம்மை மீண்டும் மிகவும் ஆறுதல் படுத்துகிற வார்த்தையா இருக்கிறது. இது எனக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் கொடுத்த வரங்களையும் அவருடைய அழைப்பும் அவர் மீண்டுமா எடுத்துக்கொள்ள மாட்டார். நித்தியமானவைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். Now, let me give you a personal testimony regarding this. இதை குறித்துதான ஒரு தனிப்பட்ட சாட்சியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். I committed my life to the Lord Jesus Christ at the age of 23. என்னுடைய 23வது வயதில் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னோட வாழ்க்கையை நான் அர்ப்பணம் செய்தேன். No one came and shared the gospel with me. I read a book because I just wanted to pass the time. God used that book to arrest my attention. யாரும் வந்து என்னிடத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லவில்லை அல்லது சுவிசேஷத்துக்காக அழைக்கவில்லை. ஆனால் ஒரு புத்தகத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த புத்தகத்தின் மூலியமாக இப்படியாக என்னுடைய ரட்சிப்புக்கு தோதுவாய் இருந்தது. Right in the middle of the book, I stopped and I asked myself a question and I decided to give my life to the Lord Jesus Christ. அந்த புத்தகத்தின் நடுப்பகுதி வரைக்கும் நான் வாசித்து வந்திருந்தேன். அங்கே நான் நிப்பாட்டி விட்டு உடனே தீர்மானித்து என்னோட வாழ்க்கை என்னை குறித்து நான் கேள்வி கேட்டு என்னோட வாழ்க்கை முழுமாய் இயேசுவுக்கு நான் அர்ப்பணம் செய்தேன். I was very serious with my commitment. Every day I will read the Bible, I will pray. என்னுடைய அர்ப்பணத்தில் பார்க்கும்போது நான் மிக சீரியஸா இருந்தேன். என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நான் வேதத்தை வாசிப்பேன். ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் நான் ஜெபம் பண்ணுவேன். But I wasn't attending any church. I don't know any church around me. This was in a foreign country. இது நான் எந்த ஒரு சபைக்கும் போகவில்லை. என்று சொன்னால் நான் வெளி தேசத்துல வேற ஊர்ல இருந்தேன். அந்த ஊர்ல எங்க சபை இருக்குது என்று சொல்லியும் எனக்கு தெரியாது. I knew there were one or two churches, traditional churches. I've been once or twice. 10, 15 old people will be there. That's the only church that I knew. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சபைகள் அருகில் இருந்த சபைகளை பார்க்கும்போது பாரம்பரிய திருச்சபைகளா இருந்தது. அங்கே பார்க்கும்போது வாரந்தோறும் ஏறக்குறைய ஒரு 10-15 பேர் தான் வருவாங்க. இதுதான் எனக்கு அறிமுகமான அல்லது தெரிந்த சபைகள். Even then I went to that church a couple of times because it was cold out there. It was winter, so inside you'll get some coffee or tea and some cake. That's why I went. ஓகே. வெளியே பார்க்கும்போது மிகுந்த குளிர்ந்த நிலைமையாக இருக்கிறபடினால சபைக்குள்ளாக போயிட்டு ஒரு சில காஃபி கேக் கிடைக்கும். அதுக்காக தான் நான் போயிருந்தேன். I didn't know about any other church. அதை தவிர வேற எந்த ஒரு திருச்சபை குறித்தும் எனக்கு தெரியாது. So for 2 months every day read the Bible, I would pray. ஆகையால 2 மாதங்களாக இப்படியாக ஒவ்வொரு நாளும் நான் வேதத்தை வாசிப்பேன், பின்பு ஜெபம் செய்வேன். Then one day someone met me and invited me to a Bible study. ஒரு நாள் ஒரு நபர் என்னை சந்தித்து இப்படியாக வேதாகம ஆராய்ச்சிக்கு என்னை அழைத்திருந்தார். I was so excited because I love the Bible. I wanted to know and understand the Bible. So when this person invited me, it was more like a Bible discussion in a house. I was so excited. I said, yes, I want to come. இதை குறித்து நான் மிகவும் உற்சாகம் அடைந்திருந்தேன். ஏனென்று சொன்னால் நான் வேதத்தை வாசிக்கிறேன். அதை குறித்து இன்னும் அதிகமாக ஆழமாக நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அது என்னோட பெரிய வாஞ்சையா இருந்தது. ஒரு வீட்டில் கூடிதான் இந்த வேதத்தை குறித்து நாம் கலந்து பேசினோம். ஆகையினால இதை குறித்து மிகவும் உற்சாகம் நான் அடைந்திருந்தேன். The person who invited me, he was a church leader. He set up some lessons with me, and at the end of that week, I was baptized. இந்த சபை என்னை அழைத்த நபரை பார்க்கும்போது சபையில் மூப்பராக இருந்தார். ஒரு சில பாடங்களை எனக்கு அமைத்து வைத்திருந்தார். அந்த பாடங்கள் முடியும் பொழுது பார்க்கும் பொழுது நான் என்னோட வாழ்க்கை அர்ப்பணம் செய்து நான் திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். I never missed any service, any meeting. I was so committed. I was very excited to go to all the meetings. எந்த ஒரு ஆராதனையும் சரி அல்லது எந்த ஒரு கூட்டங்களும் நடந்தாலும் சரி நான் அதை விட்டு விடுவது கிடையாது. இதை குறித்து மிகவும் ஆர்வம் உள்ளவனாய் இருந்து எல்லா கூட்டத்திலையும் நான் கலந்து கொண்டேன். Now the church was very strong in teaching. அந்த சபையை பார்க்கும் பொழுது போதனையில் மிகவும் ஆணித்தரமான சபையாய் காணப்பட்டது. They preached very strongly against sin. They spoke very strongly about prayer, about reading the Bible. பாவத்தை எதிர்த்து ஜெபத்தை குறித்தும் வேதத்தை வாசிப்பதை குறித்தும் மிகவும் தீவிரமாக அவர்கள் பிரசங்கித்து வந்தார்கள். They spoke strongly on evangelism, that in fact we were supposed to do it every day. அதாவது நற்சு விசேஷத்தை பத்தி அவர்கள் தீவிரமாய் பேசுவார்கள். இதைத்தான் நாம் எப்பொழுதும் செய்ய வேண்டிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. Now they were a bit legalistic, but nevertheless good. They were focusing on the word. ஒரு சில காரியங்களை பார்க்கும்போது நேரடியாக பேசுவார்கள். ஆனால் நல்ல ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய முழு கவனமும் வேதத்தில் வைத்து அவர்கள் பேசுவார்கள். Now they had a very good motto: speak where the Bible speaks, be silent where the Bible is silent. அவர்களுக்கு நல்ல ஒரு கோட்பாடு இருந்தது. அது என்னவென்று சொன்னால் வேதாகமம் என்ன பேசுகிறதோ அதை குறித்து பேசுங்கள், எதை குறித்து வேதம் மௌனமாய் இருக்கிறதோ அந்த காரியத்தில் மௌனம் சாதியுங்கள் என்று சொல்லி. Now it's not always followed, but was a nice motto to have.
அவங்க எப்பொழுதும் இதை பின்பற்றினது கிடையாது. ஆனாலும் நல்ல ஒரு கோட்பாடு, ஒரு மோட்டோ, அதாவது அவங்க முன்னேற்றி நகர்த்தி செல்ல ஒரு காரியத்தை வைத்திருந்தார்கள். Now, this church that I went to and I was there for 2 years did not believe in the baptism of the Holy Spirit, speaking in tongues or gifts of the Spirit still available. They believe all of this has ceased, is finished. நான் போன ஏறக்குறைய 2 வருஷம் அந்த சபைக்கு நான் போயிருந்தேன். நான் போன அந்த திருச்சபையில பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுகிறதும் இந்த காரியம் எல்லாம் அவர்கள் நம்பவில்லை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த காரியம் எல்லாம் அற்று போய்விட்டது, ஒரு நிற்பாட்டத்துக்குள் வந்து விட்டது, நின்று விட்டது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். And they taught us, they had classes on this. அவர்கள் இதை குறித்து பாடசாலையும் வைத்திருந்தார்கள், கிளாஸ்ல இதை குறித்து போதித்தார்கள். And they also taught us how to speak to a charismatic. அதே சமயத்துல இந்த ஆவிக்குரிய சபைகளுடைய விசுவாசிகளிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லியும் நமக்கு பயிற்சி கொடுத்திருந்தார்கள். So I was very deeply indoctrinated that the gifts of the Spirit have all ceased, is no longer available. இப்படியாக சில காரியங்களை அடித்தளமா வைத்திருந்தார்கள். எப்படி இந்த பரிசுத்தாவின் வரங்கள் இனி இல்லை, செயல்படுவதில்லை என்று சொல்லி இப்படியாக சரியாக அவர்கள் இப்படியாக வைத்து போதித்தார்கள். Now, in that 2 years, I was not non-charismatic, I was anti-charismatic. அந்த 2 வருஷத்துல பார்க்கும்போது நான் ஆவிக்குரிய அல்லது இந்த ஆவிக்கு வரங்களை நம்புவது அல்லாமல் அல்ல, இந்த காரியத்துக்கு எதிர்ப்பானவனாய் நான் காணப்பட்டேன். All this prophecy, all of it, just bluffing. இந்த தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, இல்ல இந்த ஆவிக்குரிய வரங்கள் செயல்படுவது எல்லாம் பொய்யான காரியம் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். Speaking in tongues, that is of the devil. அதாவது அந்நிய பாஷையில பேசுவது அது பிசாசினாலே அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னேன். That's exactly what I believe in those days. That's exactly what I believe. Speaking in tongues is of the devil. அக்காலத்திலே மெய்யாகவே இந்த காரியத்தை தான் நான் நம்பி இருந்தேன். அதாவது அந்நிய பாஷையில் பேசும் பொழுது அது பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி நான் எண்ணி இருந்தேன். So my background is, I was indoctrinated in believing, I was taught that the gifts of the spirits have ceased, also trained how to speak to a charismatic. So my position was, I was very anti-charismatic. என்னுடைய பின்னணியை பார்க்கும்போது இப்படியாக இந்த ஆவிக்குரிய வரங்கள் இனி செயல்படுவதில்லை என்று சொல்லி இந்த எனக்கு சரியாய் போதித்தபடினாலே நான் இந்த காரியத்தை நம்புவதை மாத்திரம் அல்லாமல் இந்த காரியத்துக்கு அல்லது பரிசுத்த ஆவின் காரியங்களுக்கு எதிர்ப்பானவனும் நான் எதிர்ப்பானவனுமாய் அப்பொழுது இருந்தேன். They also taught me Acts 17:11. எனக்கு கத்துக் கொடுத்த காரியம் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டதை போல, among many good things, this is one of the passages that I was taught very early on. நிறைய நல்ல காரியங்களை கத்துக் கொடுத்த ஒரு பகுதி பார்க்கும்போது இதுதான் ஆரம்பத்தில் கத்துக் கொடுத்த காரியம் அப்போஸ்தலர் இந்த நடபடிகளில் இருந்தார். And I held on to this verse. நான் இந்த வசனத்தை இறுக்கமாய் நான் பிடித்துக் கொண்டேன். Let's read Acts 17:11. வாசிப்போம் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். Now the Bereans were of more noble character than the Thessalonians, for they received the message with great eagerness and examined the scriptures every day to see if what Paul said was true. இந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். Now many Christians know this verse, they memorize it, they preach about it, they teach about it. My question, how many really put this into practice? அநேக கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது வசனம் நன்றாக அறிந்திருக்கிறார்கள், இதை மனப்பாடம் பண்ணியிருக்கிறார்கள், இது குறித்து பேசுகிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள். ஆனாலும் என்னோட கேள்வி என்னவென்று சொன்னால், எத்தனை பேர் இதுல நாம் செயல்படுகிறோம்? I held on to this verse from day one till now. I put this into practice. நான் ஆரம்ப நாட்களிலிருந்து எப்படி இந்த வசனத்தை நான் பிடித்துக் கொண்டனோ இதுவரைக்கும் இது என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் நான் செயல்படுத்தி வருகிறேன். So as I began to study the Bible, towards the end of my second year, I began to discover that I could actually defend the gifts of the Spirit still being available today. தொடர்ந்து இப்படியாக இந்த வேதத்தை நான் வாசிக்க அந்த 2 வருஷ முடிவு நிலையில் வரும் பொழுது வேதத்தில் நிறைய காரியங்களை கண்டு கொண்டேன். என்னவென்று சொன்னால், இன்றைக்கும் இந்த வரங்கள் செயல்படுகிறது என்று சொல்லி இதுக்கு இப்படி தற்காக்கும்படியாக என்னால் முடியும் என்று சொல்லி நான் கண்டு கொண்டேன். Because the text that they quoted and the explanation given didn't match the text.
ஏனென்று சொன்னால் அவர்கள் கொடுத்த வசனமும் அதற்கு அவர்கள் போதித்த காரியங்களும் அது ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போவாத காரியமாய் இருந்தது. Now, as a young believer, you just believe whatever that's being taught. When they give you verses, when they tell you this is the Hebrew word and Greek word, what do I know? What does a young believer know? We write down everything and we just memorize it. ஆரம்ப கிறிஸ்துவனாக நாம் மாறும் பொழுது நம்ம என்ன செய்வோம் என்று சொன்னா, நமக்கு என்ன போதிக்கப்படுகிறதோ, இது கிரேக்க வார்த்தை, இது எபிரேய வார்த்தை என்று சொல்லும் பொழுது என்னை போதிக்கிறார்கள் நாம் சோதித்து பார்க்க மாட்டோம், ஆராய்ந்து பார்க்க மாட்டோம். ஆனால் இதுதான் என்று சொல்லி நாம் அதை அப்படி ஏற்றுக்கொண்டு நம்பி விடுவோம். So as I began to study the Bible hermeneutically, I began to think hermeneutically from a very young age. And as I began to study the scriptures, I began to see that it seems that the gifts are still available. இந்த வசனத்தை இப்படியாக சூழ்நிலை வைத்து நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, இல்லை வேதம் சொல்லுகிறது இன்னும் இது செயல்படுகிறது என்று சொல்லி அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். Now I was still in the church, active member. I still did not accept the gifts of the Spirit. I still believe what they taught me, but I began to see something else in the scriptures. நான் அந்த 2 வருஷமா அந்த சபையில விசுவாசியா இருந்தேன். அந்த சபையில நான் ரொம்ப ஆக்டிவான விசுவாசியா இருந்தேன். அதே எனக்கு நான் அதாவது இந்த வரங்களில் நான் இன்னும் நம்பாம இருந்தேன். ஆனாலும் என்னுடைய வாசிக்கிறதை பார்க்கும் பொழுது இதெல்லாம் இன்னும் செயல்படுகிறது என்று சொல்லி நான் அப்பொழுது உணர்ந்து கொண்டேன். And when I was not, I'm reading something else, I'm believing something else, I began to cry out to God, Lord, which one is it? What is it? Please, I need to know. You have to lead me. அதாவது என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது. அதாவது ஒரு காரியத்தை நான் நம்புகிறேன், இன்னொரு காரியத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரிடத்துல நான் வந்து கேட்டேன், ஆண்டவரே இந்த 2 காரியங்கள் இப்படி இருக்குது, எதை நான் நம்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நான் கதறி கேட்டேன். I remember once in the balcony, and I was shouting. I don't know how many people saw me standing in the balcony. I was shouting. I said, God, which one? I need to know the truth. I need to know the truth. ஒரு நாள் பார்க்கும் போது வீட்டுக்கு வெளியே அல்லது பால்கனியில் நின்று நான் சத்தமிட்டு, எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க எனக்கு தெரியாதா, ஆனால் சத்தமிட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே எது உண்மை, நான் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். When I came back to Malaysia, it took me a bit of while to settle down. நான் மலேசியா தேசத்துக்கு திரும்பி வந்த பின்பு கொஞ்ச நாள் எடுத்தது நான் சரியாக அமரும்படியாக. But I praise God, everything became clear, and today I'm pastoring a Pentecostal church, a charismatic church. ஆனாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா காரியம் எனக்கு தெளிவாக்கம் பிறந்து இன்றைக்கு பார்க்கும் பொழுது நான் ஒரு ஆவிக்குரிய அதை பெந்தகோஸ்து அல்லது ஆவிக்குரிய திருச்சபையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். So my journey, my experience is from an anti-charismatic person. I now believe in the gifts of the Spirit. I believe in speaking in tongues. My journey was a result of my personal study of the scriptures. The reason I changed my position is because this is what I believe the Bible teaches. என்னுடைய தனிப்பட்ட சாட்சி அல்லது நிலையை நீங்கள் பார்க்கும் பொழுது இப்படியாக நான் இந்த ஆவிக்குரிய காரியங்களுக்கு எதிர்ப்பாக நின்றவன் இன்றைக்கு ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறது, அந்நிய பாஷைகள் பேசப்படுகிறது, ஆவிக்குரிய அபிஷேகம் இருக்கிறது, பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கிறது என்று சொல்லி இதெல்லாம் நம்பிக்கை வைத்து நான் ஊழியம் செய்கிறேன். ஏன் என்று சொன்னால் என்னுடைய தனிப்பட்ட அனுபவம், வேதத்தில் வாசித்தது ஆராய்ந்து பார்த்து என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தின் நிமித்தமாய் இன்றைக்கு நான் இப்படி செயல்படுகிறேன். Now, what are the arguments that the non-charismatic can bring forth to show or to tell the gifts have all ceased? ஆவிக்குரிய காரியங்களில் நம்பிக்கை அற்றவர்கள் நமக்கு முன்பாக ஒரு 3 விதமான தற்காக்கம் அல்லது வாதத்தை நமக்கு முன்பாக, அல்லது ஆவிக்குரிய வரங்கள் நிற்பாட்டி விட்டது, இனி செயல்படவில்லை என்று சொல்லி நமக்கு முன்பாக கொண்டு வருவார்கள். I've divided them into 3 categories. 3 கட்டமாக 3 கேட்டகரியா நம்ம பிடித்திருக்கிறோம். Basically, these are the 3 lines of argument a person who does not agree with this can bring. இந்த காரியத்தோடு ஒற்று போகாமல் இருக்கிறவர்கள் இந்த 3 காரியத்தை தான் அவர்கள் நமக்கு முன்பாக கொண்டு வருவார்கள். Number 1 is the historical argument. முதல் காரியத்தை பார்க்கும்போது சரித்திரவாதம். Number 2, the theological argument, what the Bible verses say. They will bring Bible verses. இரண்டாவது பார்க்கும்போது இறையியல் அடிப்படையில் உள்ள வாதம், அதாவது வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொல்லி கொண்டு வந்து பேசுவார்கள். And thirdly, the experiential argument. அடுத்து மூன்றாவதை பார்க்கும்போது தனிப்பட்ட ரீதியினுடைய அனுபவத்தில் உள்ள தர்க்கத்தை அல்லது வாதத்தை கொண்டு வந்து நம்மோடு பேசுவார்கள். Now this is a short teaching. We are not going to be looking at all the different points that they bring, but it will be enough, I think, to at least lay a foundation to show that the gifts of the Spirit has not ceased. Our Father, Heavenly Father, has not taken back the gifts because His gifts and His calling are irrevocable. இந்த 3 வாதத்தை பார்க்கும்போது நம்மளோட முழுமையாய் பார்க்காவிட்டாலும் ஒரு சில காரியங்களை பார்க்கும்போதே அதே நமக்கு ஒரு நல்ல
ஒரு ஆணித்தரமான அடித்தளமாய் மாறிவிடும். அதே சமயத்துல நாம் அறிந்து கொள்ள முடியும், கர்த்தர் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வரங்களும் அவருடைய அவருடைய நமக்கு ஆவிக்குரிய செயல்களும் அது இன்றைக்கும் இருக்கிறது, இனி அது நிற்பாட்டம் காணவில்லை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளுவோம். Now, how does a non-charismatic look at a charismatic? ஒரு இந்த ஆவிக்குரிய வரங்களில் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆவிக்குரிய வரம் பெற்றவர்கள் அல்லது நம்பிக்கையுள்ளவர்களை எப்படி அவர்கள் பார்ப்பார்கள்? Now, I'll use the word charismatic or Pentecostal to describe a person who believes that the gifts of the Spirit are still available. பரிசுத்த ஆவியின் வரங்கள் இன்னும் இருக்கிறது என்று சொல்லி நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களை தான் நான் charismatic அல்லது இங்க பென்டிகாஸ்ட் என்று சொல்லி அவர்களை நாம் அழைக்க போகிறோம். Now, in this book, The Powerful Delusion, written by Douglas Jacoby. Douglas Jacoby was one of the theologians in the church that I was in. நான் இந்த திருச்சபையில பார்க்கும்போது டக்ளஸ் ஜேக்கபி என்கிறவர் இவர் தான் ஒரு இறையியலாளராக இருந்தார். அவர் தான் இந்த புத்தகத்தை பவர்ஃபுல் டெலூஷன் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். It's about the charismatic. இது ஆவிக்குரிய காரியங்களை குறித்து. In fact, that book is written like a textbook to train us. அந்த புத்தகத்தை பார்க்கும்போது ஒரு டெக்ஸ்ட் புக்கை போல நமக்கு பயிற்சி கொடுக்கும்படியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. I have the first edition and the second edition. I don't know whether the other editions now, but I have two editions with me. எனக்கு என்னிடத்தில் பார்க்கும்போது முதல் பகுதியும் இரண்டாவது பகுதியும் என் கையில இருக்கிறது. Now, in his book, this is what he said, how a charismatic thinks. இந்த அவருடைய புத்தகத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அவர் இப்படிதான் பேசியிருந்தார். He said the three basic components of the charismatic mindset according to this book are experience seeking, feelings orientation and irrationality. இந்த மூன்று காரியங்களை குறித்து அவர் பேசியிருந்தார். என்னவென்று சொன்னால் ஒரு charismatic அவங்களுடைய சிந்தனையில இருக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒன்று அனுபவத்தை தேடுவார்கள், இரண்டாவது பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன தோன்றுகிறது, அவர்கள் எண்ணம் எப்படி இருக்கிறது அந்த நேரத்தில் என்று சொல்லி பார்ப்பார்கள். அதே சமயத்துல இரேஷனாலிட்டி என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். Let's look at all the three arguments that he says. This is how a charismatic thinks. இந்த ஆவிக்குரிய வரங்கள் இப்படிதான் இருக்கிறது என்று சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை இந்த காரியம் முதலாவதாக நாம் கவனிப்போமாக. Now, experience, he says, personal spirituality and even salvation are based on experiences. The more experiences or the more spectacular the experiences, the more self-esteem the person has and in the group. இங்கே பார்க்கும்போது முதல் காரியத்தை பார்க்கும்போது அவர் அனுபவத்தை குறித்து சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவினுடைய தனிப்பட்ட ரீதியின் அனுபவம் அல்லது அனுபவங்களை பார்க்கும் பொழுது அல்லது பெரியதான அனுபவம் ஒரு மனுஷனுக்கு ஏற்படுத்தும் போது அது ஒரு மனுஷனை உற்சாகப்படுத்தி அவர்கள் வைத்திருக்கிற காரியங்கள் தனிப்பட்ட ரீதியோ அல்லது ஒரு குழுவாய் அது சரியாய் செயல்படும் என்று சொல்லுகிறார். He's saying charismatics always look for experiences. அவர் சொல்லுகிறார், ஆவிக்குரியவர்கள் இப்படியாக அனுபவத்தை எப்பொழுதும் பார்ப்பார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். They base their whole salvation based on the experiences that they have. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய முழு ரட்சிப்பின் காரியத்தை சொல்லும் பொழுது அவர்கள் பெற்றிருந்த அனுபவத்தை குறித்து தான் பேசுவார்கள் என்று சொல்லுகிறார். Now, maybe some charismatics are like that. ஒரு சில ஆவிக்குரியவர்கள் இப்படி இருக்கலாம். Maybe there are some charismatics, not maybe, there are some who are very based on experience. They want to have visions all the time, dreams all the time. They are addicted to experiences. சில ஆட்களை பார்க்கும் பொழுது இப்படியாக அனுபவத்திலே சார்ந்திருப்பார்கள். அல்லது எனக்கு ஒரு காட்சி வர வேண்டும், நான் ஒரு தரிசனத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இப்படியாக எனக்கு எப்பொழுதும் அனுபவம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி இதிலேயே அவர்கள் குறியாய் நம்பிக்கையா இருப்பார்கள். Now, such Christians, there is a danger when you just want to look for experience, you run after experience, there is a danger you may fall into a wrong experience. இப்படிப்பட்ட காரியத்திலே நீங்கள் நாட்டமுள்ளவர்களா இருப்பீர்கள் அல்லது இதை பின்பற்றி நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் அதில் ஆபத்து உண்டு. அதாவது இந்த அனுபவத்திலே நீங்கள் அதுல போய் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் தவறான அனுபவத்திலும் நீங்கள் போய் உழுவதற்கு சாத்தியம் உண்டு. But does that mean all charismatic Christians are like this? ஆனாலும் எல்லா கரிஸ்மேட்டிக் அல்லது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களும் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி பொருள் அல்ல. I don't run after experiences. நான் இந்த அனுபவத்துக்கு பின்னால ஓடுவது ஒரு ஆள் கிடையாது. Okay, so to put all charismatics into one basket and to say they always look for experiences, they rely on experiences, that is not a right
claim to make, that are just overgeneralizing things. அதாவது எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரு கூடைக்குள் வைத்து எல்லா கிறிஸ்தவர்களும் இப்படித்தான் அனுபவத்தை தான் தேடுவார்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை சரியான வாக்கியம் அல்ல என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். But does that mean we cannot have experiences? இதனுடைய பொருள் அதுக்கு நாம் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாதா? Can I have an experience with my God? என் தேவனோடு எனக்கு ஒரு அனுபவம் ஏற்படக்கூடாதா? Can I pray and then see my prayer being answered and I get excited, I share my testimony, I had a wonderful experience, God answered my prayer. Can I have that? நான் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஜெபத்தில் பதில் அளிக்கும் போது அதை குறித்து நான் உற்சாகம் அடைஞ்சு சாட்சி சொல்லுகிறேன். அதாவது ஆண்டவரோடு எனக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது, நான் ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்து விட்டார் என்று சொல்ல அப்படி நான் சொல்லக்கூடாதா? To say that all charismatics, they depend on experiences, that is not correct. Not to claim all of them are like that. This is not a right description. எல்லா ஆவிக்குரியர்களும் இப்படியாக அனுபவத்திலேயே தான் சார்ந்திருப்பார்கள் என்று சொல்லுகிற இந்த காரியமானது சரியான ஒரு வாக்கியம் கிடையாது. Number 2, feelings. Feelings are the means by which the charismatic makes decisions. இரண்டாவது காரியம் பார்க்கும்போது ஃபீலிங்ஸ், அதாவது உணர்வு மூலியமாகத்தான் ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு தீர்மானம் எடுப்பார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Really? உண்மையா? Every charismatic make decisions based on their feelings? ஒவ்வொரு கரிஸ்மேட்டிக் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களும் அவர்கள் உணர்வின் மூலியமாக தான் தீர்மானம் எடுக்கிறார்களா? You mean there's no non-charismatic who decides on what he feels? It's only charismatics who do that? அல்லது ஆவிக்குரிய இந்த காரியத்தில் நம்பாதவர்கள் அவர்கள் அவங்க உணர்வின் பூர்வமாக தீர்மானம் எடுக்க மாட்டார்களா? ஆவிக்குரியவர்கள் மாத்திரம்தான் உணர்ச்சியின் பூர்வமாக ஒரு காரியத்தை தீர்மானம் எடுப்பார்களா? I don't make decisions based on feelings. எனக்கு உணர்வு வருகிற நிமித்தமாக நான் ஒரு தீர்மானம் எடுப்பது கிடையாது. You see, again, this is a false accusation. This is to take one or two examples and say, you see this charismatic, he makes decision based on his feelings, and then to put all charismatics into the same basket and put this label over them. This is not correct. இது ஒரு தவறான கூற்றா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இப்படியாக ஒரு சில கிறிஸ்தவர்களுடைய அல்லது ஆவிக்குரியவர்களுடைய இந்த காரியங்கள் எடுத்து எல்லா ஆவிக்குரியவர்களும் இப்படிதான் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கூடைக்குள் வைத்து அவர்களை குற்றம் சாடுவது இது தவறான ஒரு காரியம். Can God use our feelings to speak to us? ஆண்டவர் நம்முடைய உணர்ச்சியின் மூலியமாக நம்மோடு பேச முடியாதா? For the non-charismatic, the moment you say something like that, oh, you're adding to the Bible, that's the way they think. அதாவது இந்த ஆவிக்குரிய காரியத்தை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நீங்கள் இப்படி பேசும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் வேதத்தில காரியத்தை கூட்டி சேர்க்கிறீங்க, இது தவறு என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். Can God put a burden in my heart and to pray for a certain individual? Can God put a burden in my heart to pray for someone? ஆண்டவர் என்னோட உள்ளத்தில் ஒரு பாரத்தை போட்டு ஒரு சில நபருக்காக ஆண்டவர் என்னோட உள்ளத்தில் இப்படியாக மற்றவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பாரத்தை ஆண்டவரால் போட முடியாதா? Is that adding to the Bible? Is that adding to the Bible? இந்த காரியத்தை பார்க்கும்போது வேதத்துக்கு நாம் என்ன காரியத்தை கூட்டி சேர்க்கிறோமா? Some of you may have experienced when you meet someone for the first time, you have a very uneasy feelings. Some of you, when you meet someone for the first time, you may have an uneasy feeling. ஒரு சில ஆட்களுக்கு உங்களுக்கு அனுபவம் இருக்கும். ஒரு நபரை சந்திக்கும் பொழுது, முதல் தடவை சந்திக்கும் பொழுது உள்ளத்துல வந்து ஒரு சில ஆட்களை நீங்கள் முதல் தடவை சந்திக்கும் பொழுது ஒரு மனசுல ஒரு சலசலப்பு ஏற்படலாம். அதாவது நமக்கு உணர்வு சரியில்லாமல் போய்விடலாம். Later you find out, oh, you are right, that guy is a fraud. Okay, there's delay. பிறகு நீங்க பார்ப்பீங்க, ஆமா அந்த ஆள் வந்து பெரிய ஒரு ஏமாற்ற ஆள் என்று. So God can use feelings to speak to us or to connect with us. ஆண்டவர் நம்முடைய உணர்ச்சியை பயன்படுத்த முடியும். But to claim that charismatics rely on feelings to make decisions, that is not a right claim. I think this is a caricature, trying to put everybody in the same ஆண்டவர் நம்மை இப்படியாக உணர்ச்சி கொடுத்து இந்த காரியத்தோடு நம்ம கனெக்ட் பண்ணும்படியாக அவர் கொடுக்க முடியும். So to claim all charismatics are like this, that's not a true claim. ஆகினால எல்லா ஆவிக்குரியவர்களும் இப்படிதான் என்று சொல்லும்போது அது தவறான குற்றமாய் காணப்படுகிறது, குற்றச்சாட்டாய்.
Thirdly, irrationality. Reason, logic, even education are to be mistrusted, since they can lead you to wrong conclusions about spiritual reality or the interpretation of the Bible. பாஸ்டர் நீங்க சொல்லிருங்க பாஸ்டர், லைன் கொஞ்சம் பேட்டா இருக்கு, நான் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றேன். Okay, right. Sorry about this. Now, this is what this, அதாவது சிந்திக்கிறது இல்லை கல்வி அதை நம்ம நம்ப முடியாது. காரணம், தவறான ஆவிக்குரிய ஒரு குழப்பத்துக்கு கொண்டு போக முடியும், இல்லை வேத வியாக்கியானத்தை தவறாக கொண்டு வர முடியும் என்று, அதாவது அவருக்கு சரியாக அவங்க சிந்திக்க மாட்டாங்க என்று இப்படிப்பட்ட ஒரு கூற்று. இஸ் திஸ் ட்ரூ? ஆர் ஆல் charismatics like this? This is absolutely, I would say, a lie, because this is, you may find one or two, but to say all charismatic, they are illogical, they don't trust education, now that is a lie. ஒருவேளை ஒன்று ரெண்டு பேரை பார்த்துருக்கலாம், அவங்க கல்விக்கு கனம் கொடுக்காம இல்லை சரியாக சிந்திக்காம என்று இருக்கலாம். ஆனால் எல்லாம் இந்த charismatic கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருக்கிறாங்களா? கல்விக்கு இடம் கொடுக்காம எத்தனை பைபிள் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறோம், எத்தனை பேர் நல்லா சிந்திக்க வேண்டும் என்று சொல்கிறோம். This does not represent me. I will disagree with the statement. I'm sorry. I have respect for you, but this is not me. Don't put me in this category. This is absolutely wrong. இது தவறான ஒரு காரியம். என்னை குறித்து இப்படி பேசாதீங்க, ஏனென்று சொன்னால் இது என்னால ஒற்று போக முடியாது. You mean all the non-charismatics are very logical? எல்லா இந்த ஆவிக்குரிய காரியத்தில் இல்லாதவர்கள் அவங்க சிந்தித்து நிதானமாய் பேசுகிறார்களா? So you see, the way he has described about a charismatic in this book, it is not accurate. It is also a caricature where you try to put all of them into one basket just because of experience that you may have had with two or three charismatics. ஆவிக்குரியவர்களை பார்க்கும்போது இப்படியா ஒரு கூடைக்குள் அடைத்து இவர்கள் எல்லோரும் இப்படிதான் இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு குற்றம் சாட்டுவது தவறான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் ஒரு சில கிறிஸ்தவர்களை அல்லது ஆவிக்குரியவர்களை சந்தித்து இப்படி எல்லாரையும் சேர்த்து ஒரு முத்திரை பதிப்பது, அந்த முத்திரை குத்துவது தவறான ஒரு காரியம். Okay. But this is how it's described in the book, and if you're a non-charismatic and this is how you think of charismatic, I'm afraid you have not given the accurate picture. அதாவது இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து இந்த காரியத்தில் அடிப்படையாக வைத்து நம்பிக்கையுள்ளவர்களா இருப்பீங்கன்னு சொன்னா நீங்கள் இந்த சரியான முழுமையான படத்தை இன்னும் கவனிக்கவில்லை என்று தான். Okay. Now let's look at the three arguments that we will use. Let's look at the first one, the historical argument. முதல் வாதத்தை பார்ப்போம், அதாவது சரித்திரவாதம். Now what they will say is this: church history is silent on the gifts. அவர்கள் சொல்லுவார்கள், சபையினுடைய சரித்திரமானது இந்த வரங்களை குறித்து அமைதலா இருக்கிறது என்று சொல்லுவார்கள். For example, you read something like this: if the spiritual gifts of 1 Corinthians 12:7-10 are valid for Christians beyond the death of the apostles, why were they absent from church history until their alleged reappearance in the 20th century? இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-10 வரை காணப்படுகிற இந்த ஆவிக்குரிய வரங்களானது, அதாவது மரணத்துக்கு அப்போஸ்தலர்களுடைய மரணத்துக்கு பிறகும் இது இன்னும் செயல்படுகிறது என்று நான் சொல்லுவோம் என்று சொன்னால், ஏன் சரித்திரத்தில் பார்க்கும் போது இந்த காரியங்கள் 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சரியாக காணப்படவில்லை என்று சொல்லி கேள்வி கேட்பார்கள். What they mean by the reappearance in the 20th century is the Azusa Street revival 1906. They claim it's only then the gifts, we see the gifts. Why for 2000 years we don't see the gifts in church history? ஏன் 20ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால் 1906ஆம் ஆண்டில் பார்க்கும்போது அசுசா சாலை எழுப்புதல் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வரைக்கும் இந்த வரங்கள் செயல்படவில்லை, இதை பத்தி பேசப்படவில்லை, அப்பொழுதுதான் பேசப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். Now Dr. D.A. Carson, a very well-known scholar, says his conclusion is that there is enough evidence that some form of charismatic gifts continued sporadically across the centuries of church history, that it is futile to insist on doctrinal grounds that every report is spurious or the fruit of demonic activity or is psychological aberration. In the Dr. A. Carlson இப்படியாக சொல்லுவார், இந்த காரியங்களை Yeah, carry on.
பாஸ்டர் நீங்க சொல்லிருங்க பாஸ்டர், ஏன்னா இது கொஞ்சம் Now, Dr. D.A. Carson Dr. D.A. Carson என்ன சொல்றாரு என்றால், அதாவது நம்ம சபை சரித்திரம் பார்க்கும்பொழுது ஆவிக்குரிய வரங்கள் கொடுத்து நம்ம படிக்கிறோம். எல்லாமே தள்ள முடியாது, எல்லாமே இல்லை, அது உண்மை இல்லை என்று சும்மா எல்லாமே சொல்ல முடியாது. அதான் அவ்வளோ இருக்கிறது. உங்கள் உபதேசம் அப்படி இருக்கிறதுனால இந்த காரியங்கள்லாம் நீங்கள் தள்ளிவிட முடியாதுன்னு சொல்லுகிறாரு. ஆக அவ்வளோ இருக்கிறது என்று அவருடைய ஆராய்ச்சி. சரி, என்னுடைய இதுக்கு கொடுக்க வேண்டிய பதில் என்னென்றால், அவர்கள் சொல்கிற போல அது உண்மை இல்லை. நாம் பார்க்கும் பொழுது சபை சரித்திரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறது. Gifts of the Spirit are not totally absent when we look into the records of church history. There are mentions of them. Now, why not much mention? Simple. Not everybody wrote in those days. அந்த காலத்தில் எல்லாமே எழுதல. பேசப்படவில்லை. Very few were right. என்னவென்று சொன்னால் அதை ஒரு சில ஆட்களை மாத்திரம் இதை குறித்து எழுதியிருந்தார்கள். But when the movable printing machine was invented in the 15th century by John Gutenberg in Germany, and with the invention of paper, books were cheap to produce. ஜான் கட்டன்பர்க் என்று சொல்லுகிறவர் 15ஆம் நூற்றாண்டில ஜெர்மனியில இப்படியாக அச்சடிக்கிற அவர் அந்த கருவியை கண்டுபிடித்தார். ஆகினாலே பேப்பரை கொண்டு வந்து அது இன்னும் விலை குறைவாக மலிவாக இருந்தபடினாலே இன்னும் பெரிதாக இது அச்சடிக்கப்பட்டிருந்தது. More books can be printed, they are cheap and they are now available. Reading became popular. இப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் அச்சடித்தல் இப்படியாக விலை குறைவாய் காணப்பட்டது, இன்னும் நிறைய அச்சடிக்கப்பட்டது. ஆகினால்தான் அதன் பிறகு வாசிப்பானது அது எல்லோரும் மத்தியிலும் பிரபலமாய் கடந்து போனதை நீங்கள் கவனிப்பீர்கள். Now more people write but more topics. அநேக பேரை பார்க்கும்போது நிறைய ஆட்கள் நிறைய காரியங்களை குறித்து அவர்கள் பேசுவார்கள். Now they will quote someone like Cyprian. Now read this. Cyprian is a 3rd century church father, bishop of Carthage. Carthage is in North Africa. இதை நாம் வாசிப்போம். இப்படியாக சீப்ரியன் என்று சொல்லும் போது அவர் கார்த்தேஜ் நார்த் ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு பிஷப்பா இருந்தார். அவரு இந்த 300ஆம் நூற்றாண்டிலே இதை பேசியிருந்தார். Now although Cyprian spoke and often wrote of the gift of prophecy and the receiving of visions, he spoke about prophecy, he spoke about receiving visions. இவர் என்னை குறித்து பேசி எழுதியிருந்தார் என்று சொன்னால் தீர்க்க தரிசனத்தை குறித்தும் தரிசனத்தை குறித்தும் இவர் எழுதியிருந்தார். 3rd century. 3ஆம் நூற்றாண்டிலே இது எழுதப்பட்டிருந்தது. So the one that we read earlier, after the apostles we don't see them in church history, no? 3rd century father is writing this. முதல் நம்ம வாசித்தோம். அப்படியாக அப்போஸ்தல காலத்துக்கு பிறகு எதுவும் காணப்படவில்லை. ஆனால் நீங்கள் இதை முன்பிதா சபையின் முன்பிதாவை பார்க்கும்போது இவர் எழுதியிருக்கிறார். கிபி 300ஆம் நூற்றாண்டிலே இதை குறித்து இப்பொழுது எழுதியிருக்கிறார். Now although he wrote about it, he was also responsible for the gradual disappearance of such charismata from the life of the church. He among others insisted that only the bishop and priest of the church should be permitted to exercise these revelatory gifts. இதை குறித்து அவர் எழுதியிருந்தாலும் ஆனால் இவர் இப்படியாக ஒரு சில காரியத்தை பார்க்கும்போது இந்த கரிஸ்மத்தா திருசபையிலிருந்து இந்த ஆவிக்குரிய காரியங்கள் காணா போவதற்கு இவர் ஒரு காரணமா இருக்கிறார். ஏன்னு இவரும் ஒரு சில ஆட்களும் இப்படியாக என்ன சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால், பிஷப் அல்லது பிரீஸ்ட் ஆசிரியர்கள் மாத்திரம் இந்த வெளிப்படுத்தலான இருக்கிற இந்த வரங்களில் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். So the gifts did not disappear, but you don't see it in the life of the church. ஆகினாலே இந்த வரங்கள் காணாமல் போகவில்லை, சபையினுடைய வாழ்க்கையிலே நீங்கள் காணவில்லை. If you say only the head of the church, or whatever you want to call him, bishop, whatever, if only he can move in the gifts of the Spirit and the others can't move, then if you have a church of 1,000, 999 are not allowed to move in the gifts. அதாவது ஒரு சபையின் மூப்பர் ஒரு பிஷப் என்று நீங்கள் அழைக்கலாம், இல்லை என்ன வேணும் என்று சொன்னால் சபையின் தலைவர் மாத்திரமே இதில் செயல்பட வேண்டும் என்று சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு சபையில 1000 விசுவாசிகள் இருக்கிறார்கள், ஒரே ஒரு ஆள் மாத்திரம் செயல்பட வேண்டும் அல்லது 999 செயல்படக்கூடாது என்று சொன்னால் இந்த வரங்கள் சரியாக செயல்படவில்லை. What do you mean? Even that one person doesn't use it. யோசித்து பாருங்க, அந்த ஒரு நபர் கூட இந்த வரங்களை பார்க்காமல் உபயோகப்படுத்தாமல் போய்விட்டால் என்ன நடக்கும்? You will not see the gifts of the Spirit in the church and then to make a wrong conclusion, the gifts have disappeared. No, it hasn't disappeared, it's not being used.
சபையில இந்த வரங்கள் நீங்கள் காணுகப்படுகிறதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஆகையினாலே சபையிலே இனி வரங்கள் இல்லை என்று சொல்லும் போது தவறு. ஏனென்று சொன்னால் உண்மை என்னவெனில் அவர்கள் இந்த வரங்களை பாய்க்காமல் போய்விட்டார்கள். Now, let me give you a personal comment here. இதை குறித்ததான தனிப்பட்ட ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன். One who is familiar with church history will know the gradual shift from the priesthood of believers to the priesthood of the clergy. அதாவது இந்த சபையின் சரித்திரம் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னால் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். சபையில பார்க்கும்போது இந்த ஆசாரியத்துவம் சபையில் விசுவாசிகளுடைய ஆசாரியத்துவத்திலிருந்து இப்படியாக மூப்பர்கள் அவர்கள் தான் ஆசிரியர்கள் என்று சொல்லி அது கொஞ்சம் கொஞ்சமாய் மாறினதை நீங்கள் கவனிப்பீர்கள். Ministry by all believers became the profession of a few. எல்லா விசுவாசிகளும் ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்கிற இந்த காரியங்களானது சில ஆட்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் மாத்திரமே இதில் செயல்பட முடியும் என்று சொல்லி மாறினதை நீங்கள் கவனிப்பீர்கள். Within a couple of hundred of years, the monarchical bishop was the minister, and if he doesn't operate in the gifts of the Spirit, then it will be absent in the life of the church. நீங்கள் பார்க்கும்போது ஒரு சில 100 ஆண்டுகளில் பார்க்கும்போது இந்த முக்கியமான பிஷப் இவர் தான் அந்த ஊழியக்காரராய் இருப்பார். அவர் இந்த வரங்களில் செயல்படாமல் போய்விட்டால் சபையானது இந்த காரியங்களில் செயல்படாமல் அல்லது காணாமல் போய்விடும். And as we read above, when Bishop Cyprian of Carthage insisted that only the bishop can have such gifts, it is no surprise that we hardly see the gifts in operation. முதலாவது நாம் பார்த்ததை போல பிஷப் சிப்ரியன் இந்த காரியத்தை இதை குறித்து அவர் ரொம்ப தீவிரமா எழுதினபடினாலே இந்த வரங்களானது சபை மத்தியிலே காணப்படாமல் அல்லது எழுதப்படாமல் போனதை இதனால் தான் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். The gifts were not revoked, they were neglected. இந்த வரங்களை பார்க்கும் பொழுது அது பறிக்கப்படவில்லை அல்லது எடுக்கப்படவில்லை, ஆனாலும் இதை குறித்து அவர்கள் பெரிதாய் கருதவில்லை. Now the secessionists, those who say the gifts have ceased after the apostles, they will quote some church fathers, for example John Chrysostom. அல்லது ஒரு சில ஆட்கள் இந்த வரங்கள் இதோடு நின்று விட்டது செயல்படவில்லை என்று சொல்லும்போது ஒரு சில ஆட்கள் அல்லது இந்த சபையின் பிதாக்களை வைத்து ஒரு சில காரியங்களை சொல்லுவார்கள். Like John Chrysostom wrote that we once used to see the gifts but we don't see it anymore. ஜான் கிறிஸ்டோசம் இப்படியாக சொல்லுகிறார், ஒரு காலத்தில் இந்த வரங்களை நாம் பார்த்தோம், இப்பொழுது நாம் அதை பார்ப்பதில்லை என்று சொல்லி சொல்லுவார். Or Augustine, who says that in the earlier times the Holy Ghost fell upon them that believed and they spoke with tongues, but now we don't see it anymore. அல்லது ஆகஸ்டின் இவர் இப்படியாக சொல்வார், ஆரம்ப நாட்கள் நீங்கள் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகள் மீது வந்தார், அவர்கள் பேசி அந்நிய பாஷையில பேசினார்கள், இன்றைக்கு யாரும் அதில் செயல்படுவதில்லை என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். It has passed away. இது முடிந்து விட்டது, கடந்து போய்விட்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். But Augustine himself changed his view. ஆனாலும் ஆகஸ்டின் தாமே பார்க்கும்போது பின்பு அவருடைய பார்வையை கண்டதை அவர் மாற்றி அமைத்தார் என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். Once I realized that many miracles were occurring in our day, and then he began to keep a record. In fact, he has seen 70 attested miracles. பின்பு பார்க்கும்போது இந்த 22வது புத்தகத்தில் நீ பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், நான் இந்த நம்முடைய நாட்களிலும் இந்த வரங்கள் அல்லது இந்த அற்புதங்கள் செயல்படுகிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பின்பு 70 அற்புதங்களை அவரு இப்படியாக சோதித்த அற்புதங்களை அவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். So Augustine at one time he thought it all passed away, then he realized the gifts were still going on. ஆகஸ்டின் ஒரு காலத்தில் நினைத்திருந்தார், எல்லாம் இது முடிந்து விட்டது என்று சொல்லி கடந்து போய்விட்டது, ஆனாலும் பின்பு அவர் அறிந்து கொண்டிருந்தார் இன்னும் இந்த அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். Now those who use examples like John Chrysostom, they will not bring other examples of church fathers who did speak about the gifts of the Spirit in their days. இந்த இப்படியாக ஜான் கிறிஸ்டோசம் என்கிற நபர் இவர்களுடைய இந்த சபையின் பிதாக்களை இவருடைய காரியத்தை சில ஆட்கள் எழுதும் போது மற்ற சபை பிதாக்கள் இருக்கிறார்கள், இந்த காரியமானது இன்னும் செயல்பட்டு கொண்டிருந்தது, அப்பொழுது இன்னும் செயலில் இருந்தது என்று சொல்லி எழுதியிருக்கிற காரியங்களை அவர்கள் கொண்டு வர மாட்டார்கள். Now I am reading the writings of the early church fathers, so I can speak with a bit of authority on this. ஆரம்ப சபை பிதாக்களினுடைய நூல்களில் வைத்து நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன், ஆகையினால கொஞ்சம் அதிகாரத்துவத்தோடு என்னால் பேச முடியும். Now for example, Justin Martyr in the 2nd century, he said this:
who are also receiving gifts. For one receives the spirit of understanding, another of counsel, another of strength, another of healing, another of foreknowledge, as prophecy, another of teaching, another of the fear of God. So here we find a 2nd century church father listing a number of gifts that were operating in his days. நீங்கள் பார்க்கும்போது இந்த 2ஆம் நூற்றாண்டில் இருந்த இந்த சபை முன்பிதாவை பார்க்கும்போது ஒரு சில வரங்களை அவர் இந்த வரங்கள் எல்லாம் சபையில செயல்பட்டது என்று சொல்லி அவர் எழுதுகிறார். இங்க பார்க்கும் பொழுது அவர் இந்த வரங்கள் எல்லாம் செயல்பட்டது என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். Prophetical gifts remain with us even to the present. தீர்க்க தரிசன வரங்கள் நம்மோடு கூட இருக்கிறது. இப்பொழுது பார்த்தாலும் தீர்க்க தரிசன வரங்கள் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. Irenaeus, another church father, ஐரேனியஸ் என்று பார்க்கும்போது இன்னொரு சபையின் பிதாவா இருக்கிறார். talks about miracles being performing and demons being cast out. அவர் சொல்லுகிறார், இப்படியாக ஆண்டவருடைய நாமத்தினாலே அற்புதம் செயல்படுகிறது, பிசாசானவன் துரத்தப்படுகிறான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Talks about vision, talks about other gifts scattered throughout the world. He says throughout the world all the churches have these gifts. அவர் பின்பு சொல்லுகிறார், தரிசனத்தை குறித்து பேசுகிறார், மற்ற வரங்கள் எல்லாம் இப்படியாக உலகம் எங்கும் பரவி இருக்கிறது என்று சொல்லி வரங்களை குறித்து அவர் இங்கே பேசுகிறார். So when they bring history to say, you find history does not record, that is not true. There are many church fathers who have recorded about gifts operating in their days. ஆகினாலே சரித்த காரியத்தை கொண்டு வந்து இப்படியாக இந்த வரங்கள் செயல்படவில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னால் தவறான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் மற்ற இன்னும் அநேக சபை பிதாக்கள் இந்த வரங்களை குறித்து அவர் தொடர்ச்சியாக எழுதியிருக்கிறதை நீங்கள் கவனிக்க முடியும். What happened is many of them neglected the gifts, and then others thought since the gifts, they don't see the gifts, it has all stopped. God has never taken back his gifts. நடந்தது என்னவென்றால் நீங்கள் பார்க்க முடியும், சில ஆட்களை பார்க்கும் பொழுது இந்த வரங்களை குறித்து அவர்கள் கண்டு கொள்ளாமல் போய்விட்டார்கள். ஒரு சில பார்க்கும் ஆகையால் தான் வரங்கள் செயல்படாமல் போய்விட்டது என்று சொல்லி நீங்கள் கவனிக்க முடியும். Secondly, the theological argument. இரண்டாவது பார்க்கும் பொழுது இறையியலை வைத்து நம்ம ஒரு வாதம் செய்ய போகிறோம். Now, non-charismatics will bring different verses, but the main passage is this, and if we can deal with this, the others are going to be very easy. ஆவிக்குரிய காரியங்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அநேக வசனங்களை நமக்கு முன்பாக கொண்டு வந்து வைப்பார்கள். ஆனா முக்கியமான இந்த ஒரு வசனத்தை எல்லோரும் கொண்டு வந்து வைப்பார்கள். இந்த காரியத்தை சரியா நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த காரியத்தை நீங்கள் ரொம்ப சுலபமாய் மேற்கொண்டு போக முடியும். Does 1 Corinthians chapter 13 verse 10 indicate that the gifts will cease? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம் இந்த வரங்களானது அற்று போய்விடும் அல்லது நின்று போய்விடும் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறதா? Let's read 1 Corinthians 13 verses 8 to 10. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரை. Love never fails, but where there are prophecies they will cease, where there are tongues they will be stilled, where there is knowledge it will pass away. For we know in part and we prophesy in part, but when perfection comes the imperfect disappears. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். When perfection comes, all these gifts will cease. நிறைவானது வரும்பொழுது இந்த வரங்கள் எல்லாம் ஒளிந்து போய்விடும். Non-charismatics will claim that the perfection refers to the completion of the New Testament. இப்படியாக ஆவிக்குரிய காரியத்தில் நம்பிக்கையில்லாதவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால் இந்த பரிபூரணம் என்னவென்று சொன்னால் இந்த வேதாகமம் முழுமையாய் ஒரு வேதாகமாய் புஸ்தகமாய் நம் கையில் கொடுக்கப்பட்டதே இதுதான் பரிபூரணம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். Since we have the complete Bible, the gifts are no longer needed. இன்னைக்கு நம் கையில் முழுமையான வேதாகமம் இருக்கிறபடினாலே இந்த வரங்கள் அவசியம் இல்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். But look at what he says in the same epistle in chapter 1 Corinthians 1:7. ஆனாலும் அதே நிருபத்தில் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். So that you are not lacking in any gift as you wait for the revealing of our Lord Jesus Christ. Paul says the gifts will continue as we wait for Jesus to be revealed. பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாள் வரைக்கும் காத்திருக்கிற நமக்கு இந்த வரங்கள் இன்னும் தொடர்ச்சியாக செயல்படும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Now this is how the non-charismatic, this is their thinking. The gifts will continue. ஆவிக்குரிய காரியத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள்
இப்படிதான் பார்க்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த வரங்கள் தொடர்ந்து போகும் until the perfection comes, which for them is the New Testament. அந்த பரிபூரணம் வர வரைக்கும் எதுவென்று சொன்னால் அந்த புதிய ஏற்பாடு. So once the New Testament is completed, the gifts have ceased, which is the time that we are living in now, no more gifts. அந்த புதிய ஏற்பாடு முழுமைக்கு அடையும் பொழுது இந்த வரங்கள் நிறுத்தப்பட வேண்டும். அதாவது இப்பொழுது நாம் வாழ்கிற காலத்தில் இந்த வரங்கள் இனி செயல்படாது என்று சொல்லுகிறார்கள். And we wait for the Lord to return. நாம் இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் திரும்ப வர வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். This is their view. இதுதான் அவர்களுடைய பார்வை. But the biblical view is this. ஆனாலும் வேதாகமத்தின் அடிப்படையில் உள்ள பார்வை இதுதான். The gifts will continue until Jesus is revealed. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாள் வர வரைக்கும் இந்த வரங்கள் தொடர்ந்து செயல்படும். The New Testament has already been completed. புதிய ஏற்பாடு இப்படியாக முழுமை அடைந்து விட்டது. But Christ has not returned yet. ஆனாலும் இயேசு கிறிஸ்து இன்னும் வரவில்லை. The gifts will continue, as Paul said, as we wait for the Lord to be revealed. பவுல் சொன்னதை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்பாடும் நாள் அன்று வரைக்கும் வரங்கள் தொடர்ச்சியாக செயல்படும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். Therefore the perfection cannot be the New Testament. The perfection has to be something else beyond the New Testament. ஆகையினாலே இந்த புதிய ஏற்பாட்டு தான் அந்த பரிபூர்ணம் என்று சொல்ல முடியாது. புதிய ஏற்பாட்டை காட்டிலும் இன்னும் ஒன்றுதான் அது பரிபூர்ணமாய் காணப்பட முடியும். So what is the perfection? ஆகையினாலே இந்த பரிபூரணம் என்ன? Well, first we must find out the context. முதலாவது பார்க்கும்போது இதனுடைய வசனம் அல்லது சூழமைப்பை நாம் கவனிக்க வேண்டும். I'm afraid the misunderstanding or the lack of understanding is not only by non-charismatics, even charismatics don't understand or look for the context of chapters 12, 13 and 14. 12-13 அதிகாரத்தினுடைய இதனுடைய சூழமைப்பை கிறிஸ்துவ அதாவது ஆவிக்குரிய வரங்களை நம்பாதவர்கள் மட்டுமல்ல ஆவிக்குரிய திருச்சபைகளும் இதை குறித்து இன்னும் முழுமையான அர்த்தம் புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். Now in 1 Corinthians chapter 12 verse 1, this is how we read in the King James version and the New King James version. Now concerning spiritual gifts, brethren, I do not want you to be ignorant. 12:1 தமிழ்ல வாசிங்க. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. Now the good thing about the King James or the New King James is you will find certain words in italics. நீங்க இந்த கிங் ஜேம்ஸ் அல்லது ஆங்கில வேதாகமத்து கிங் ஜேம்ஸ் அல்லது நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு சில எழுத்துக்கள் இப்படி லேசா சாய்ந்து இருக்கும், அந்த கவனிக்க முடியும். The reason they put in italics is because that's not in the Greek. The translators have added that word. ஏன் அவர்கள் அப்படி போடுவார்கள் என்று சொன்னால் கிரேக்க மொழியில் அப்படிப்பட்ட வார்த்தை காணப்படவில்லை. அவர்கள் சொந்த மொழிபெயர்ப்பில் எழுதியிருக்கிறபடினால் தான் அந்த வார்த்தைகள் கொஞ்சம் சாய்ந்த நிலைமையில் எழுதுவார்கள். Now concerning spiritual brethren, Paul is not talking about gifts, he is talking about what it means to be a spiritual person. அதாவது பவுல் இங்கே பார்க்கும்போது ஆவிக்குரிய வரங்களை பத்தி பேசவில்லை, ஆனாலும் ஆவிக்குரிய மனுஷனாய் நீங்கள் எப்படி இருப்பது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Now the word for gifts of the Spirit in the Greek is charismata. பரிசுத்த ஆவின் வரங்கள் என்று சொல்லும் பொழுது அதனுடைய வார்த்தை கிரேக்க மொழியில கரிஸ்மாத்தா என்று சொல்லி நாம் சொல்லுவோம். In fact, in the same chapter, in verse 9, he talks about gifts of healings. He will use the word charismata. இங்க அதே அதிகாரத்துல பார்க்கும்போது நிறைய தடவை இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இங்க சுகமாக்கும் வரங்கள் என்று சொல்லும்போது கரிஸ்மாத்தா என்று சொல்லி தான் போடுவார். But in verse 1, the word that he used was not charismata but pneumatikos. ஆனாலும் 1ஆம் வசனத்தில் நீங்கள் கவனிக்கும் பொழுது அவர் உபயோகப்படுத்தின வார்த்தை கரிஸ்மாத்தா அல்ல, நியூமாட்டிகோஸ் என்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். Paul's focus is not about the gifts of the Spirit. Paul's focus is what it means to be a spiritual Christian. பவுலினுடைய நோக்கம் அல்லது கவனம் ஆவிக்குரிய வரங்கள் அல்ல, ஒரு மனுஷன் ஆவிக்குரிய மனுஷனா எப்படி இருப்பது என்று சொல்லி தான் இங்கே பவுல் பேசுகிறார். This is the same word we will find in the same epistle in chapter 3 verse 1. And I, brethren, could not speak to you as to spiritual pneumatikos people, but as to carnal, as to babes in Christ. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போமாக. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. The Corinthians misunderstood what it means to be a spiritual person.
இந்த கொரிந்தியர்களை பார்க்கும்போது ஆவிக்குரிய நபராய் மனுஷனாய் எப்படி இருப்பது என்று சொல்லி இந்த காரியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள். Because they misunderstood that, they were abusing the gifts, especially the gifts of tongues. இந்த காரியத்தை அவர்கள் தவறாய் புரிந்து கொள்ளபடினாலே விசேஷமாக ஆவிக்குரிய வரங்களில் பார்க்கும்போது இந்த அந்நிய பாஷையின் வரங்களை அவர்கள் தவறாக உபயோகப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். Let me take just a few minutes extra. What's the purpose of the gifts then? ஆகினாலே இந்த வரங்களினுடைய நோக்கம் என்ன, இதை குறித்து நாம் பார்ப்போம். This is what the Corinthians missed. இந்த காரியத்தை தான் கொரிந்தியர்கள் தவறாய் எண்ணிக்கொண்டார்கள். We read in verse 7, to each, chapter 14 verse 7, chapter 12 verse 7, to each is given the manifestation of the Spirit for the common good. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த பரிசுத்த வரங்களின் வெளிப்பாடு எதற்கு என்று சொன்னால் எல்லோருடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 14 verse 4, the one who speaks in a tongue builds up himself, but the one who prophesies builds up the church. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கும்போது நீங்கள் தமிழ்ல வாசிப்போமாக. 1 கொரிந்தியர் 14:4, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்கதரிசனம் தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். The gifts of the Spirit are for the common good. It's for everyone to build up the church. ஆவிக்குரிய வரங்களை பார்க்கும் பொழுது பொதுவான நன்மைக்காக சபையை கட்டும்படியாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். When a person doesn't understand this, he will abuse the gift he has given. இந்த காரியத்தை ஒரு மனுஷன் புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது இந்த ஆவிக்குரிய வரத்தை தவறாக அவர்கள் பயன்படுத்தி விடுவார்கள். They were not neglecting the gift, they were abusing the gifts. இந்த வரங்களை அவர்கள் இப்படியாக கண்டு கொள்ளாமல் இல்லை, ஆனாலும் தவறாக பயன்படுத்தி விடுகிறார்கள். Gifts are given for the edification of the church. வரங்களை பார்க்கும்போது சபையின் பக்தி விருத்தி உண்டாக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now the word that is translated as perfect, as we read earlier, is the Greek word teleos. It can mean perfect, complete or mature. முதல்ல நம்ம இப்படியாக பரிபூரணம் என்று சொல்லி இந்த வார்த்தையை நாம் வாசிச்சிருந்தோம். கிரேக்க மொழியிலே பார்க்கும்போது தெலியோஸ் என்று சொல்லப்படுகிறது. பரிபூர்ணம் அல்லது முழுமை அல்லது அது இப்படியாக முதிர்ச்சி அடைந்தது என்று சொல்லி இந்த வார்த்தைக்கு நாம் பொருத்தம் செய்யலாம். As this Greek translation says, a full age, a perfect, complete man, a mature man. இந்த தொடர்ந்து நீங்கள் இதனுடைய வியாக்கியானத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு முதிர்ச்சியான மனுஷன், ஒரு முழுமையாய் வளர்ந்த ஒரு மனிதன் என்று சொல்லி இந்த வசனத்தில் நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் கவனிக்கலாம். Now Ephesians chapter 4 verses 11, 12 and 13, we read about the fivefold ministries. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11, 12 நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த 5 ஊழியங்களை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. Why were they given? ஏன் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? And in the passage you will find the same Greek word teleos. இந்த வசனத்தினுடைய பகுதி நீங்கள் வாசிக்கும் போது அதே வார்த்தையை தெலியோஸ் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்கள். Those ministerial gifts were given to bring the church to the teleos, to the maturity or to the perfection of Jesus Christ. இந்த வரங்களானது எதற்கு ஊழியத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த ஊழிய வரங்கள் இந்த சபையை ஒரு பரிபூர்ணமான, ஒரு முழுமையான, ஒரு முதிர்ச்சியான நிலைமைக்கு கொண்டு வரும்படியாக தான் இந்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Whether the fivefold ministries or the gifts of the Spirit, they are given to bring the church into the maturity to be like Jesus Christ. இந்த ஆவிக்குரிய வரங்களா இருக்கட்டும், இந்த ஊழிய வரங்களா இருக்கட்டும், இந்த திருச்சபையை இயேசு கிறிஸ்துவை போல கொண்டு வரதான், பரிபூர்ணமாய் கொண்டு வரதான் அது அளிக்கப்பட்டிருக்கிறது. When will that take place? இது எப்பொழுது நடைபெறும்? In 1 Corinthians 1:7, until Christ is revealed. 1 கொரிந்தியர் 1:7 நாம் வாசித்தது போல இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாள் வரைக்கும் இது செயல்படும் என்று பார்க்கிறோம். And look at what John says in 1 John 3:2. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் யோவான் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி கொஞ்சம் கவனிப்போம். Beloved, we are God's children now, and what we will be has not yet appeared, but we know that when he appears, we shall be like him, because we shall see him as he is. Tamil? பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். The gifts are to continue until the Lord returns.
ஆண்டவர் திரும்பி வரும் வரைக்கும் இந்த வரங்கள் செயல்பட வேண்டும். The purpose of the gifts is for the edification of the church. வரங்களினுடைய நோக்கம் எதற்கு என்று சொன்னால் சபையை பக்தி விருத்தி உண்டு பண்ண. The fivefold ministries are to bring the church into the maturity of Christ. இந்த 5 ஊழியங்களுடைய வரங்களை நீங்கள் பார்க்கும்போது எதற்கு என்று சொன்னால் சபையை இயேசு கிறிஸ்துவினுடைய முதிர்ச்சிக்குள் கொண்டு வர உதவி செய்வதற்கு. So the gifts and ministries are to lead the church into its maturity like Jesus Christ, and is completed at the second coming of Jesus. ஆகையினாலே இந்த வரங்களும் இந்த ஊழியங்களும் நீங்க பார்க்கும்போது எதற்கு என்று சொன்னால் சபையானது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே வரும் வரைக்கும் நம்மை பரிபூர்ணமாக்கும்படியாக முதிர்ச்சியாக்கும்படியாக தான் இந்த வரங்கள் செயல்படுகிறது. Now the Expositor's Bible commentary has this to say about the word perfection. இந்த எக்ஸ்போசிட்டர்ஸ் பைபிள் கமெண்ட்ரி ஆங்கில கமெண்ட்ரி நீங்க பார்க்கும்போது இந்த பரிபூரணம் என்று சொல்லி இந்த வார்த்தைக்கு இது இப்படி விளக்கம் அளித்திருக்கிறது. It is difficult to prove the cessation of these gifts at the end of the 1st century AD by taking teleon to refer to the completion of the canon at that time, since that idea is completely extraneous to the context. Completely they would not have thought of like this. அதாவது இங்க பார்க்கும் பொழுது 1ஆம் நூற்றாண்டிலே சொல்லப்பட்டதை போல ஆவிக்குரிய வரங்களாம் நிப்பாட்டி விட்டது என்று சொல்லப்பட்டதை போல இந்த வார்த்தை தெலியோன் என்கிற வார்த்தை நீங்கள் எடுத்து கவனிக்கும் பொழுது இது அப்படி அல்ல, இதனுடைய அர்த்தம் பரிபூர்ணம் என்று சொல்லி தொடர்ந்து இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். There is no way the Christians in Corinth will have thought of, oh, a day will come we will have 27 books called the New Testament. They would never have thought of that. இந்த கொரிந்தில் உள்ள சபையிலே பார்க்கும்போது அவர்கள் கொஞ்சம் கூட நினைத்திருக்க மாட்டார்கள், ஒரு நாள் வரும் இந்த 27 புஸ்தக நூல்கள் இப்படியாக ஒரு புஸ்தகமாய் ஆக்கப்படும் என்று சொல்லி நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். There's no way Paul himself would have thought when he wrote 1 Corinthians, oh, the day will come there will be 27 books called the New Testament. He would not have thought of that. பவுல் 1 கொரிந்தியர் எழுதும்போது கூட இந்த நிருபத்தை அவர் நினைத்திருக்க கூட மாட்டார், ஒரு நாள் வரும் இப்படியாக புதிய ஏற்பாடு என்கிற இந்த 27 புஸ்தகங்கள் ஒரு நூலாய் மாறிவிடும் என்று சொல்லி. When he wrote 1 Corinthians, he didn't think I will be writing 2 Corinthians. 1 கொரிந்தியர் எழுதும் பொழுது அவர் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல 2வது கொரிந்தியர் நிருபத்தையும் எழுதுவார் என்று சொல்லி. He would not have thought when he wrote 1 Corinthians, in 2 years time I'll write a letter to the Romans. There's no way he would have thought of that. 1 கொரிந்தியர் அவர் எழுதி கொண்டிருக்கும் போது இன்னும் 2 வருஷத்தில் நான் அப்படியாக ஒரு ரோமருக்கு ஒரு கடிதத்தை நிருபத்தை எழுதுவேன் என்று சொல்லி அவர் கொஞ்சம் கூட யோசித்திருக்க மாட்டார். So the idea that this is talking about the New Testament is completely out of the context. ஆகினாலே அவர்கள் சொல்லுகிற அவர்களுடைய சிந்தை நிமித்தமா வைத்திருக்கிற காரியம் இந்த அதாவது புதிய ஏற்பாடு என்று சொல்லுகிற காரியம் இந்த வார்த்தையின் அடிப்படையில பார்க்கும்போது முற்றிலுமாய் அது வெளியேறின ஒரு காரியமாய் காணப்படுகிறது. And they continue to explain, if you take this word to mean the New Testament, you got other problems. அதாவது இந்த வார்த்தை எடுத்து இதுதான் புதிய ஏற்பாடுன்னு சொன்னா மற்ற பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்ல அவங்க தொடர்ந்து எழுதி வருகிறார்கள். On the other hand, in a number of contexts, the related word telos, which means end, termination or last part, and telio, to bring an end, are used in relation to the second coming of Christ. இந்த மற்ற பகுதியில் உள்ள இந்த வார்த்தைகள் எடுத்து தெலோ என்று சொல்லும்போது அது ஒரு நிற்பாட்டம் அல்லது கடைசி பகுதி, அல்லது தெலியோ என்று சொல்லும்போது ஒரு நிற்பாட்டத்துக்குள் கொண்டு வருவது என்று சொல்லும்போது இதை எதை குறிக்கிறது என்று எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை குறித்து காண்பிக்கிறது என்று சொல்லி இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். This is true in both non-Pauline writing like in James, Revelation, and in 1 Corinthians 15:24. இந்த காரியத்தை பார்க்கும்போது பவுல் எழுதாத நிருபங்கள் விசேஷமாக யாக்கோபு வெளிப்படுத்தின விஷயம் மற்றது 1 கொரிந்தியர் நீங்கள் இதெல்லாம் வாசிக்கும் பொழுது இங்கே காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. Since in the context of the second coming these related words are used, and since Paul himself used teleos talking about the second coming elsewhere in 1 Corinthians, it seems more normal to understand teleon in verse 10 to mean that perfection is to come about at the second coming. இங்கே பார்க்கும் பொழுது இந்த வாக்கியமானது ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்து பவுல் இப்படியாக எழுதியிருக்கிறபடினாலே அதே சமயத்துல இந்த காரியங்கள் 10ஆம் வசனத்தில் தெலியோன் என்கிற வாசிக்கிற காரியங்கள் இது பரிபூர்ணத்தை தான் குறிக்கிறது ஒழிய அது நிற்பாட்டத்தை குறித்து சொல்ல வேண்டிய என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். So the perfection that is being spoken about in 1 Corinthians chapter 13 verse 10 is the perfection of the church which will take place at the coming of Jesus.
1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்படுகிற காரியம் இந்த பரிபூரணமானது எப்பொழுது நடைபெறும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மீண்டுமா திருச்சபைக்கு வரும்பொழுதுதான் இந்த பரிபூரணமான காரியம் நடைபெறும் என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். Now they have other arguments, but this is the main argument. If we can explain this argument, the others will just self-destruct. அதாவது இதுதான் முக்கியமான வாதமா இருக்கிறது. இந்த வாதத்துக்கு நீங்கள் அவர்களுக்கு எடுத்து பேச முடியும் என்று சொன்னால் மற்ற எந்த ஒரு வாதத்தை கொண்டு வந்தாலும் அது சொந்தமாகவே அது அழிந்து போய்விடும். Now the third is the experiential argument. Is speaking of tongues today, is it genuine? மூன்றாவது காரியத்தை பார்க்கும்போது ஒரு அனுபவத்தினுடைய இந்த வாதம் பார்க்கும்போது கவனிக்கிறோம். Is it genuine? இது உண்மையா? Okay. Now, in the session that my wife will be doing, focusing on speaking in tongues, we will take this further and see whether speaking in tongues today, whether it's genuine or not genuine. பாஸ்டர் சந்தானம் இந்த பகுதியை எடுக்கும் பொழுது இன்றைக்கு நாம் பேசுகிற அந்நிய பாஷை உண்மையானதா அல்லது இல்லையா என்று சொல்லி நாம் கவனிக்க போகிறோம். Their usual argument is, on the day of Pentecost, they spoke in languages people can understand. Today they speak in language nobody understands. அவர்கள் எப்போதும் தர்க்கம் செய்வார்கள் என்னவென்று சொன்னால் அந்த மேலாறையில் வந்த அபிஷேக நாளில் பார்க்கும் பெந்தகோஸ்து நாளில் அவர்கள் பேசின அந்த அந்நிய பாஷை மற்றவர்களுக்கு விளங்க முடிந்தது, புரிய முடிந்தது. ஆனாலும் இன்றைக்கு நாம் பேசுகிற வார்த்தை யாருக்கும் புரியவில்லையே என்று சொல்லி இதை கொண்டு வந்து தர்க்கமாய் வைப்பார்கள். Now I will not go further on this. I will leave it to the other session, but let me just finish with this passage. இதை குறித்து நம்ம இன்னைக்கு நம்ம கவனிக்க மாட்டோம். ஆனால் நம்ம அடுத்து வர பகுதியிலே நாம் கவனிக்க போகிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த ஒரு வசனத்தின் பகுதியை நாம் கவனிப்போமாக. I know I'm taking a bit more time than I said I would, but if you can bear with me 2-3 minutes. இன்னும் கொஞ்சம் நம் நேரம் எடுத்துக்கொண்டோம். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்மளோட இருக்கும்படியா கேட்டுக்கோங்க. Let's read Mark 16 verses 15 to 18. Let's read that in the Tamil. மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தொடங்கி 18ஆம் வசனம் வரை நம்ம வாசிக்க கேட்போமாக. தமிழ்ல வாசிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமடைவார்கள் என்றார். And he said to them, go into all the world and proclaim the gospel to the whole creation. Whoever believes and is baptized will be saved, but whoever does not believe will be condemned. And this sign will accompany those who believe. In my name they will cast out demons, they will speak in new tongue, they will pick up serpent with their hands, and if they drink deadly poison, it will not hurt them. They will lay hands on their hands on the sick, and they will recover. Now I want you to observe this. Verse 16. Whoever believes and is baptized shall be saved. நீங்கள் இந்த 16 வசனத்தை வாசிக்கும் போது கவனிங்கள். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ ஞானஸ்தானம் எடுக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். You ask those who don't believe in the gifts of spirit today, ask them, is verse 16 only for the first century Christian, or is it also applicable for us today? இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய வரங்களின் நம்பிக்கை இல்லாதவங்களை பார்த்து கேளுங்க. இந்த 16வது வசனமானது முதலாம் நூற்றாண்டில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமா அல்லது இன்றைக்கு நமக்கும் இது பொருந்துமா என்று சொல்லி கேள்வி கேளுங்க. Verse 15, go into all the world and proclaim the gospel to whole creation. Ask them, is this only for the apostles? Is it only for the first century Christians? Or is it also a commission and a command for us today? நீங்க 15வது வசனத்தை வாசிக்கும் போது உலகம் எங்கும் சென்று நற்செய்தியை சுவிசேஷமாய் பிரசங்கிங்கள், எல்லா ஜாதிகளுக்கும் பிரசங்கிங்கள் சொல்லும் போது இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிரதான கட்டளையா அல்லது நமக்கும் இன்றைக்கும் இந்த கட்டளை பொருந்துமா என்று சொல்லி கேள்வி கேளுங்க. They will say, no, verse 15, go into all the world and preach the gospel. That's not limited to the apostles. From the apostles is to all believers. We must do that today. They will say that. அவர்கள் சொல்லுவார்கள் இப்படியாக இந்த சுவிசேஷத்தை உலகம் என்றும் பரிசாற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அப்போஸ்தலருக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு நமக்கும் பொருந்தும் நாமும் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். Verse 15 is for us today. 15வது வசனம் இன்னைக்கும் நம்ம செய்ய வேண்டும். Verse 16, whoever believes and is baptized will be saved, but whoever does not believe will be condemned. Ask them, they will say, yes, those who believe they will be saved. Baptism, they must be baptized. It's also applicable today.
இந்த 16வது வசனத்தை குறித்து அவங்க இடத்தை கேளுங்க. யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும், ரட்சிக்கப்படுவார்கள், அப்படி எடுக்காதவர்கள் நியாய தீர்க்கப்படுவார்கள் என்று சொல்லி, இது உண்மையா என்று கேட்கும்போது, ஆமா நான் இதெல்லாம் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் நம் நியாய தீர்க்கப்படுவோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். Verse 16 is for us today. 16வது வசனமும் இன்றைக்கு நமக்கு தான் என்று சொல்லி சொல்லுவார்கள். What about verse 17? 17வது வசனம் எப்படி? And signs will accompany those who believe. In my name they will drive out demons, they will speak in new tongues. What about verse 17? No. Verse 17 is for the first century. 17வது வசனத்துல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசிக்கிறார்களோ இந்த அடையாளம் அவர்களை பின்பற்றும். அதாவது பிசாசை ஓட்டுவார்கள், நவமான பாஷையில பேசுவார்கள். இல்ல இந்த வசனம் மற்றும் 1ஆம் நூற்றாண்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் தான் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். How do you decide verse 15 is for today, verse 16 is for today, verse 17 not for today? எப்படி நீங்கள் ஒரு தீர்மானம் செய்ய முடியும்? 15வது வசனம் இக்காலத்துக்கு பொருந்தும், 16வது வசனம் இக்காலத்துக்கு பொருந்தும், ஆனாலும் 17வது வசனம் இக்காலத்துக்கு பொருந்தாது என்று சொல்லி எப்படி நீங்கள் ஒரு தீர்மானம் செய்ய முடியும்? Whoever believes will be saved, and then as you keep reading, and this signs will accompany those who believe. நீங்க இந்த வசனத்தை வாசிக்கும் போது யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த அடையாளம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை பின்பற்றி வரும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. Verse 17, those who believe are those who believe get baptized, and those who are saved. Come again, Pastor. Those who believe in my name and they will do all this. Who are this? These are the ones who believe and who got saved. என்னுடைய நாமத்தில் விசுவாசிக்கிறவர்கள் இதெல்லாம் செய்வார்கள். இந்த விசுவாசி யார் என்று சொன்னால் அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான் இந்த காரியத்தை செய்வார்கள். Now, they will speak in new tongues. The word new in the Greek is kainos. புது பாஷையில நவமான பாஷையில பேசுவார்கள். அந்த புதிய அல்லது நவமானது என்று சொல்லும்போது கைனோஸ் என்று சொல்லி கிரேக்க மொழியிலே. There are two words in the Greek that can be translated as new, neos or kainos. புதியதான என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தை கிரேக்க மொழியில் 2 வார்த்தையை வைத்து நாம் வியாக்கியானம் செய்யலாம், நியோஸ் மற்றும் கைனோஸ். Kainos means of a new kind, unprecedented, novel, uncommon, unheard of. This is a language nobody has heard of. இந்த கைனோஸ் என்று சொல்லும்போது நவமான புதிய ஒரு காரியம், நம்ம யோசனைக்கு எட்டாத ஒரு காரியம், நம்ம கேட்கப்படாத ஒரு காரியம், மனுஷனால் அறியப்படாத ஒரு காரியம் என்று சொல்லி கவனிக்க முடியும். Okay, now more can be spoken about this aspect, but I'll bring this to a completion in the session that my wife will be doing. She'll be focusing more on speaking in tongues, and that can be we can see even more in detail then, which will be in the following week. அடுத்த வாரத்துல பார்க்கும்போது இப்படியாக சந்தானா இதை குறித்து இன்னும் அதிகமாய் பேசுவார்கள். ஆகையினால அங்க இன்னும் இந்த அந்நிய பாஷையை குறித்து நாம் அதிகமாய் பார்ப்போம். So God bless you. Now we want to pray for you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது உங்களுக்காக நாம் ஜெபம் செய்ய போகிறோம். So I'm going to invite my wife to come and to pray for you. Those of you who have not experienced the baptism in the Holy Spirit, and you're desiring to speak in tongues, be prepared. We want to pray, and we believe, and you believe too, that you will have that experience wherever you are. பாஸ்டர் சந்தானா இப்போது நமக்காக வந்து ஜெபம் பண்ண போகிறார். நம்மோடு சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறார். ஆகினாலே இந்த ஆவிக்குரிய அனுபவம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இன்னும் இந்த வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கவலைப்படாதீர்கள். நாம் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது இப்படியாக இந்த வரங்கள் நமக்குள்ளாக செயல்படும். Okay, I want to thank Pastor Arnold and Pastor Gideon for interpreting. Thank you so much. This is a very important topic. It's recorded. It will be sent to you. If anyone wants it, we will send it to you. பாசானருக்கும் பாச கீனுக்கும் நன்றி சொல்லுகிறோம். இது முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது, பேச வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் கேட்க வேண்டும், முதல்ல கேட்கவில்லை என்று சொன்னால் நம்ம இது பதிவு செய்து விட்டோம். இது நீங்கள் கேட்டால் நாங்கள் அனுப்பிவிடுகிறோம். Okay, in order to receive the power of God, we need not have to be having a religious formula. தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள சடங்காச்சாரமாக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அதோடைய அர்த்தம் அல்ல. If you want to be empowered, you have to have a relationship with the person of the Holy Spirit. தேவனால் பலப்பட வேண்டும், தேவனால் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கும் தேவனுக்கும் உறவு கண்டிப்பாக இருக்க வேண்டும். So all this teaching is given to us is not a formula, but having a relationship with the person of the Holy Spirit. கொடுக்கப்பட்ட இந்த போதனைகளானது இதையெல்லாம் இதுதான் வழிகள் என்று அப்படி எண்ணாமல் நம் தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சில அறிகுறிகளை நாம் பார்த்தோம். I thank God today in our lesson we have learned that this gifts will not be taken away from us.
நன்றி செலுத்துகிறேன். இப்படியாக நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட இந்த வரங்களானது நம்ம இடத்துல ஆண்டவர் மறுபடியும் எடுத்துக்கொள்ள மாட்டார் என்று சொல்லுவது அது கண்டுபிடித்து ஆண்டவர் ஸ்தோத்திரம். But in a bigger way to say this is the Holy Spirit will be not taken away from us. அதாவது வரங்களை சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையில் செயல்படுவதை அவர் நிற்பாட்ட மாட்டார் தான் அர்த்தம். We are possessed by the Spirit of God. We have the Holy Spirit inside of us. நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் அவர் வாசம் செய்து The கொண்டிருக்கிறார். minute we confess that Jesus is the Lord and Savior of our life, the Spirit of God is given to us. நாம் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சொந்த இரட்சகராக என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அந்த காரியத்தை நாம் அறிக்கை செய்கிறோமோ நமக்குள்ளாக அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்ய ஆரம்பிக்கிறார். Okay, so we are not to just keep the Spirit of God. We are not just to allow to be stagnant, but we have to allow Him to move through us. அதாவது இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம் அது அப்படியாக செயல்படாமல் இருப்பது நல்லதல்ல. நாம் செயல்பட வேண்டும் அவருடைய உதவியோடு. The world needs to see the person of the Holy Spirit. உலகமானது பரிசுத்த ஆவியானவரை காண வேண்டும். You know, and how do they see is a demonstration of His work through His church. எப்படி காணுவது? சபையின் கிரியைகள் மூலமாக அவர்கள் காண வேண்டும். Okay, the only thing that we can restrict the Holy Spirit is when we grieve the Holy Spirit through sin, when we quench the Holy Spirit, when we basically when we are not pleasing the Holy Spirit, that's where we will restrict His operation through us. அவருடைய செயல்களை நம் வாழ்க்கையில எப்பொழுது குறைகிறது என்றால் அவர் நம் துக்கம் படுத்தும் பொழுது நம்முடைய சில பாவ பழக்கங்களால அவரை நம்ம துக்கப்படுத்தும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் அவருடைய செய்கைகளை இப்படியாக நம் வாழ்க்கையில் குறைந்து வருகிறது. So today this is what we're going to do within 5-10 minutes. We are just going to say to God, God, use us to the fullest. Allow your Spirit to move through us. இந்த வர 5-10 நிமிடம் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றால் நாம் ஜெபித்து ஆண்டவரே எங்களை நீர் முற்றிலுமாக பயன்படுத்தும். அது மட்டுமல்லாமல் நீர் நம் வாழ்க்கை கொண்டு அசைவாட நாங்கள் அப்படியாக விரும்புகிறோம் என்று நாம் ஜெபம் பண்ண போகிறோம். And how to know whether the gifts are inside of you? It is only when you release it. Allow the Spirit of God to move. For example, if you want to know that you have the gift of the Holy Spirit in a manner of gift of healing, you have to demonstrate by praying for those who are sick. எப்பொழுது நமக்கு தெரியும் நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், நாம் வரங்களில் செயல்படும் பொழுது நாம் அதை அறிய முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நம் வாழ்க்கையில் அப்படியாக சுகமாக்கும் வரம் ஒன்று இருந்ததானால் அந்த காரியத்தை நான் செயல்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கொண்டு அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் நிரூபிக்கப்படுகிறது. It's He who releases the gifts to us. ஆண்டவர் தான் அப்படிப்பட்ட வரங்களை நமக்கு தருகிறார். It's the Holy Spirit that releases the gifts to us. பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வரங்களை நமக்கு தருகிறார். So when you have a gift, you just cannot keep it like that. You got to unwrap those gifts. நமக்குள்ளாக வரங்களை இருக்கும் பொழுது அல்ல தரப்படும் பொழுது அது நாம் வைத்திருந்து சும்மாக இருக்கக்கூடாது. நாம் அந்த வரங்களை கொண்டு செயல்பட வேண்டும். So this is how we're going to do. We're just going to close our eyes and pray. And first of all, we're going to ask God to forgive us if we have restricted Him to operate to the fullest in our lives. முதலாவதாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்க போகிறோம். அப்பா ஆண்டவரே, உம்மை எந்த விதத்திலாச்சும் நாங்கள் துக்கம் படுத்தியிருந்தால் அல்லது எந்த விதத்திலாச்சும் நம்ம குறை இருந்திருந்தால் எங்களை மன்னியும் என்று நாங்கள் அப்படியாக ஜெபிப்போமாக. If we have ignored Him, He is a person, and if we have ignored Him, ask for forgiveness. பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு நபராக இருக்கிறார். அவரை நாம் கண்டு கொள்ளாம இதுவரையிலும் கண்டு கொள்ளாம இருந்திருந்தால் நாம் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்போமாக. Two things that we're going to do. We're going to repent and ask for forgiveness. ரெண்டு காரியங்கள் நாம் செய்ய போகிறோம். மனம் திரும்பி நாம் அப்படியாக தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்க போகிறோம். Secondly, we are going to say, God, we want to use this gift. இரண்டாவதாக ஆண்டவரே கொடுத்த இந்த வரங்களை நான் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்க போகிறோம். We're just going to pray in the Spirit. ஆவியிலே ஜெபிப்போமாக. Okay, hallelujah. Let's go before the Lord and ask for forgiveness. Just close your eyes and ask for forgiveness in your own words, in your own உங்க words. சொந்த வார்த்தையால நீங்கள் எந்த காரியத்துல ஆண்டவரை அல்லது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி இருந்தாலும் இந்த நேரத்தை எடுத்து தேவனுக்கு முன்பாக வந்து ஆண்டவரே உமக்கு எதிராக செய்த காரியங்கள் எல்லாம் என்னை மன்னியும் என்று மன்னிப்பு கேளுங்கள். You speak to God. You speak to the Holy Spirit.
if doing the work of God out of your flesh, out of your own intelligence, and not depending on the Holy Spirit, ask the Holy Spirit to forgive us. ஆண்டவர் இது நாள் வரையிலும் ஊழியங்களே இந்த காரியங்களை, அதாவது ஊழிய காரியங்களை செயல்படும் பொழுது என்னுடைய சொந்த முயற்சினாலும் சொந்த பலத்தினாலும் நான் செயல்பட்டிருந்தால் ஆண்டவரே என்னை மன்னியும், இனி எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை என்று நாம் அப்படியாக அறிக்கை செய்வோமாக. Our Father, we come to you this evening. பரமபிதாவே, உமக்கு முன்பாக இந்த மாலை வேளை நாம் வருகிறோம். As a church, we come together, Lord, before your presence. ஒரு சபையாக உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் கூடுகிறோம். Forgive us if our flesh has taken over. ஆண்டவரே, எங்களுடைய மாம்சமானது இந்த இடத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறதானால் எங்களை மன்னியும். If our flesh has taken over, then we have limited you, O God. ஆண்டவரே, எங்கள் மாம்சமானது அப்படியாக செயல்பட்டு கொண்டிருந்தால், அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் இடத்தை தரவில்லை என்றுதான் அர்த்தம். We ask for forgiveness, Lord. அதை கொண்டு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். Father, this evening we want to really be empowered by your Spirit. இந்த மாலை வேளையில் மெய்யாலுமாக பரிசுத்த ஆவியினால் நாங்கள் பலப்பட நாங்கள் காத்திருக்கிறோம். Holy Spirit, you are with us. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். You want to use each one of us for your glory. உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்கு, உம்முடைய நாமம் மேன்மைப்பட நீர் எங்களை பயன்படுத்துவதாக. For the glory, for the name of the Lord Jesus Christ. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமை பெற. Holy Spirit, you are with us at this moment. பரிசுத்த ஆவியானவரே, நீ நம்மோடு கூட இருக்கிறீர். You are one side with us, next to us. நம்மோடு ஒரு துணையாக நின்று கொண்டிருக்கிறீர். You dwell within us. நமக்குள்ளாக வாசம் செய்து கொண்டிருக்கிறீர். Spirit of God, use us. பரிசுத்த ஆவியானவர் எங்களை பயன்படுத்துவது. Today reveal more of yourself to us. இன்றைக்கு நீர் உம்மை எங்களிடத்தில் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. Help us to honor you. நாங்க உமக்கு கனத்தை செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும். Oh Rabba Shandere, let's pray in the Spirit for a moment. ஆவியிலே ஜெபிப்போமாக. Oh Rabba Shandere, Rialama Sandere, Rialama Kandere, Riarakatere Bekiriandere. Oh, let's unmute and let's pray together. And those of you who are desiring for the baptism of the Holy Spirit, continue to pray the Lord. Rialama Sandere, Riarabakandere. Let the person of the Holy Spirit touch you right now. Oh Rabba Shandere, Rialama Sandere, Riarabakandere, Rialama Sandere, Riarabakandere, Rialamo Sandere. Oh Rialama Kandere, Rialama Siriandere, Riarabakandere, Rialamo Sandere. Oh, Riala Shandere, Riala Mandere, Riala Masandere, Riala Makandere, Riala Masandere, Riala Robo Kiriandere. Hallelujah, Rakatene Mekiriandere, Riala Boshande, Rakatene Mekiriandere, Riala Masandere, Riala Masandere. This evening, Lord, we want to acknowledge you. This evening, we want to acknowledge you. Garaba Shandere, Riala Masiriandere, Riala Bakandere. Oh, this evening, we want to acknowledge you as a person. Hallelujah. Hallelujah. Praise you, Jesus. You are a person. You are God who's with us. We thank you. Oh, Spirit of God, we want to acknowledge you. Hallelujah. Acknowledge you are the person. You are the person. You are with us at this moment. Oh, in your ministry, let him move through your household. Oh, let him move through you. Oh, Rabba Shandere, Yalama Shandere. Oh, the world needs to see the Spirit of God. The world needs to see the Holy Spirit. ஆவியானவரை காண வேண்டும். Rabba Shandere, Yalama Shandere, Yarabba Baba 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 Kiryandere, Yalala Masiriandere, Yarabba Kandere. Oh, Yarabba Siriandere, Yalama Shandere, Yalama Siriandere, Yarabba Baba Baba Kiryandere. John the Baptist was filled with the Holy Spirit. Jesus
Jesus on earth was filled with the Holy Spirit. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். Oh, Stephen was filled with the Holy Spirit. ஸ்தேபானை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். The apostles were filled with the Holy Spirit. அப்போஸ்தலர்களை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். The early church was given birth to the Spirit of God. ஆதி சபையை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியினால் பிறந்தது என்று நாம் This பார்க்கிறோம். evening we want to be filled with the Holy Spirit of இந்த God. மாலை வேளை நாங்களும் அப்படிப்பட்ட நிரப்புதலுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Fill us, O God. We are hungry for you. ஆண்டவரே, எங்களை நிரப்பும், எங்களை நிரப்பும், நிரப்பும், நிரப்பும் அப்பா. நன்றி ராஜா. Rabokuri andarabakere andorobokuri ande. O rabakasi kere kere antorobokuri amparabakar andarabakere ante. Antarabakar antorobokar andarabakar andorobokuri ante. Oh, hallelujah. To be a witness. Rabarandarabari andorobokuri andarabakar. சாட்சியாக வாழ வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். Continue to just pray in the Spirit. நாம் ஜெபிப்பாங்க, ஆவியில நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். Oh, hallelujah, hallelujah, hallelujah. Oh, we truly need the move of your Spirit in this world. ஆவியினுடைய அசைவாடுதல் நமக்கு வேண்டும் ராஜா. All flesh is we need the Spirit to arise. எல்லா சரீரபூர்வமான காரியமானது இப்படியாக தோற்றுக்கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியான மனதில் வாழ்ந்து Every expectation of man is failing, oh God. We desperately need the move of the Holy Spirit. மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு இப்படியாக தோற்றுக்கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியான அசைவாடுதல் நமக்கு வேண்டும். Let the church arise, oh God. சபை எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. Oh, hallelujah. Thank you, Lord. நன்றி. Thank you, Lord. நன்றி Let the gift of the Holy Spirit arise once again. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எழும்பட்டும். Let signs and wonders take place, O God. Let signs and wonders take place, O God, through your church. அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும். Thank you, Abba. நன்றி ஆண்டவரே. Thank you, O God. நன்றி ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. I want to leave behind one testimony from Smith Wigglesworth, a mighty man of God who always made the Holy Spirit an important role in his life. ஸ்மித் விகல்சன் என்று சொல்லப்பட்ட ஒரு ஊழியக்காரருடைய நல்ல சாட்சியை உங்களிடத்தில் நான் விட்டு செல்லுகிறேன். You know, one day as he was traveling from one town to another town, ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்துக்கு அவர் அப்படியாக பயணித்து செல்லும் as பொழுது he entered into the train, இவர் இப்படியாக அந்த ட்ரெயின் தொடரில் அப்படியாக ஏறி இருக்கும் all பொழுது those people in that same coach came closer to him. அந்த ட்ரெயின்ல இருக்கிற எல்லோரும் அவர் கிட்ட வந்தார்கள். And I know some of them do not know, but they were just drawn near to this man. ஒரு சிலருக்கு அவர் யார் என்று கூட தெரியாது, ஆனாலும் அவரை கிட்ட சேர வேண்டும் என்று வந்தார்கள். And this is what they asked him. இதுதான் அவரிடத்தில் கேட்டார்கள். Sir, what do I have to do to be saved? ஐயா, நான் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நான் என்னத்தை செய்ய வேண்டும் He என்று. was thinking in his mind, I've not come to minister. I'm just traveling from one town to one town, and here these people are gathering in this train. அவர் மனதில் நினைத்துக் கொண்டிருந்தாரா, நான் இந்த இடத்தில் ஊழியம் செய்யவில்லை, ஒரு பட்டணத்தை விட்டு இன்னொரு பட்டணத்துக்கு நான் போக இருக்கிறேன், Then ஆனாலும் இந்த ஜனங்கள் என்னை சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள் then என்று he சொல்லி. said, believe in Jesus Christ and you will be saved. ஆனாலும் அவர் அந்த ஜனங்களை பார்த்து சொன்னாரா, நீங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று Then he சொல்லி. asked them a question. பிறகு அவர் கேள்வி கேட்டாரா, What made you all to come to me? I did not even preach. I did not do anything. I've come to travel to this town to the next town. நீங்கள் என்னிடத்தில் வரும் காரணம் என்ன? நான் செய்தியை சொல்லவில்லை, நான் ஊழியம் செய்யவில்லை, ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு தான் பயணித்து செல்கிறேன், ஆனாலும் ஏன் நீங்கள் இப்ப அதிசயமாக என்னிடத்தில் வர வேண்டும் என்று This is கேட்டார். what they said. இதுதான் அவர் சொன்னாரா. They said the minute you walked into this train, there's something else, someone else walked with you. அவர்கள் சொன்ன இந்த காரியம்
காரியம் என்னவென்றால், நீங்கள் எப்பொழுது இந்த ட்ரெயினுக்குள்ள வந்தீங்களோ ஏதோ ஒரு காரியமானது எங்களை உங்கள் பக்கமாக ஈர்த்தது. And that thing, that person was drawing us all to you. அந்த நபரானவர் உங்கள் பக்கத்தில் ஈர்த்து கொண்டார். And that's when Smith Wigglesworth realized it was the person of the Holy Spirit. That intimacy that he had with the person of the Holy Spirit was walking with him in that train. அப்பொழுதுதான் அந்த ஊழியர்காரர் அறிந்து கொண்டாரா, பரிசுத்த ஆவியானவர் இவர் தனியாக விடவில்லை, இவரோடு நடந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. Such a relationship he had with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் கூட அவ்வளவு ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொண்டிருந்தார். That was able to draw people to him. அந்த ஐக்கியத்தை பார்க்கும் பொழுது ஜனங்களை அவர் இடத்துக்கு ஈர்க்கப்பட்டார். And he could confess that Jesus is the only way to be saved. அது மட்டுமல்லாமல் இயேசுதான் ஒரே வழி, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துதான் ஒரே வழி. People of God, தேவஜனமே, this is what we want to see. இதுதான் நாம் பார்க்க வேண்டும். We want to see the world looking at you, not only you but the person of the Holy Spirit next to you. இந்த உலகமானது உங்களை மட்டுமல்லாமல் உங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை அதிகமாக காண வேண்டும். It's not I that liveth but he that liveth in me. They need to see the power of the Holy இனி Spirit. நான் அல்ல, அவர் எனக்குள்ளாக வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்று அந்த காரியமானது நம் வாழ்க்கையில் அதிகரிக்க வேண்டும். The same Spirit of God that was with Smith Wigglesworth, Catherine Kuhlman, Maria Etherwood, the same Spirit of God is with us. ஸ்மித் விகல்ஸ்வர்த் கூட இருந்த அதே ஆவியானவர், கேத்ரின் கூல்மன் கூட இருந்த அதே ஆவியானவர், எட்டர் வுட் சொல்லப்பட்ட அவங்க கூட இருந்த அதே ஆவியானவர் உங்களோடையும் என்னோட கூட இருக்கிறார். We have a living God and he needs a living person like you and me to walk and demonstrate his power. அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஆதலால் ஜீவனுள்ள இந்த உலகத்தில் ஜீவனுள்ள இருக்கிற நீங்களும் நானும் அவரோடு கூட சேர்ந்து நடக்க வேண்டும். Today all that we are teaching and we are demonstrating to let the church know you have a powerful agent with you. You have the highest agent, the most powerful person, the person of the Holy Spirit with நாம் you. ஏன் இந்த போதனை இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் தனியாக நடக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்பட்ட பெரிய வல்லமை உரிய ஆண்டவர் அவர் நம்மோடு வாசம் செய்து கொண்டிருக்கிறார். So this is not just information, this is not just Pastor Arnold giving his teaching and he has so many other things to do. It's not just for that sake. He wants us to know, we want you to know that the person of the Holy Spirit is so important in our lives. இது வெறும் தகவலாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் இந்த போதனையாவது பாஸ்டர் ஆனலுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் ஏன் போதிக்கிறார்? ஏன்னா நாம் அறிய வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் இன்னமும் அவர் நம் வாழ்க்கையிலும் நம் இருக்கிற இடத்திலும் செயல்பட்டு தான் கொண்டிருக்கிறார். No matter who you are, as you are hungry for the person of the Holy Spirit, he will come next to you. நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் பசி தாகத்தோடு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு உங்கள் பக்கத்தில் நின்று அவர் கிரியைகளை செய்வார். Not only for us but to the world out there who needs the Spirit of God. நமக்கு மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு காணும்படிக்கு அவர் கிரியைகளை செய்வார். May the Lord bless you and use you powerfully throughout this whole week as you prepare yourself to know the person of the Holy Spirit. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. கண்டிப்பாக இந்த வாரம் முழுதும் அவரை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள, இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இடைப்பட போகிறார் இந்த வாரம் முழுதும். Wherever you are, let people be drawn to ask you, how can I be saved? And you can have the opportunity to share about Jesus. நீங்கள் எங்கு இருந்தாலும் இப்படியாக ஜனங்கள் உங்களிடத்தில் வந்து நான் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கேட்கும் பொழுது அப்பொழுது நீங்கள் அவர்களை வழிநடத்துவீர்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். May the Lord bless you and use you powerfully. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஒரு நல்ல பாத்திரமாக பயன்படுத்த வேண்டும் என்று The ஜெபிக்கிறேன். whole church has to rise up. The whole body of Christ have to rise up. முழு சபையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரமானது எழும்பி பிரகாசிக்கிற காலமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. I'll ask Pastor Gideon, wherever you are, Pastor Gideon, can you close with a word of prayer? இந்த நேரத்தில் பாஸ்டர் கீடனை அழைத்து இப்பொழுது ஒரு முடிவு ஜெபத்தை ஏறெடுக்க சொல்லி நாங்கள் கேட்கிறோம். Hallelujah. Praise you, Jesus. Let us pray. Father God, we just want to thank you for this wonderful evening that we could be in your presence, oh God. Lord, your word says that it's better to be in your presence than 1,000 days elsewhere, oh Father. மெய்யாகவே இந்த நாளில் அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை குறித்து, Lord, we are learning about the person of the Holy Spirit. We want to thank you, oh God, that we are learning about you, Father, and we want to
experience you, Lord. ஆண்டவரே உம்மை அனுபவிக்க நாங்கள் விரும்புகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய நபர்த்துவம் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அதே சமயத்தில் அப்போ உம்முடைய வசனத்தில் சொல்லியிருக்கிற காரியங்கள் உம்முடைய வரங்களில் நாங்கள் செயல்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே நீ எவ்வளவு முக்கியமா இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் அறிந்து கொள்ள கொடுத்த இந்த கிருபைக்காய் ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். Father, Lord, we pray that Holy Spirit, you will work in us and through us, Father, for your mighty name's sake, Father. ஆண்டவருடைய நாமத்தின் மகிமையின் மகத்துவத்திற்கு எங்களுக்குள்ளாகவும் எங்களுக்கு வெளியாகவும் அப்ப எங்கள் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் செயல்படும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, you know, God, that your children have come with so much thirst and hunger about you, Father. Holy Spirit, reveal to them. Holy Spirit, fill them. Use them mightily according to your word, Father. உம்முடைய வார்த்தையின் படியே ஆண்டவர் அப்பா உம்முடைய வாஞ்சியாய் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய வல்லமையினால நிரப்பி உம்முடைய அனுபவத்துக்குள் கொண்டு வந்து நீர் வல்லமையாய் பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். Lord, we thank you for a wonderful servant who have really teaching us, Father, and we are getting things from him, Father. Thank you, God. Lord, bless all the people who are here this evening. Bless them, Father. Lord, even they walk, oh God, Father, even they do anything, Father, Holy Spirit, be with them, guide them, and lead them through a victorious living, Father. ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை நாங்கள் நடந்து போவ கர்த்தர் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, Pastor. Let us be filled with the Holy Spirit. இந்த வாரம் முழுதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய ஆவியினால் உங்களை நிரப்பி வழிநடத்துவதாக. In Jesus' name. Amen. May the Lord bless you. Amen. Let's unmute and just wish one another. God bless all of you. Thank you for coming. Thank you so much for coming. Thank you, Pastor. Thank you. Thank you. God bless you. Lord, use your powerfully. God bless you. Wonderful.